உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவு உலாவிய நிர்மலி வேணியன் அலகில் சோதிய நம்பலத்து ஆடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பெருமையும் சிறப்பும் வாய்ந்த லண்டன் கற்பக விநாயகர் திருக்கோவிலில் நடைபெறுகின்ற இந்த திருவிழாவுக்கு இந்த இரவு நேரத்திலும் திரளாக வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பக்த கோடிகளுக்கும், இந்த கோவில் அமைப்பை நிர்வாகம் செய்து மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தலைமை குருக்கள் ஐயா உள்ளிட்ட அனைத்து ஆன்மீக பெருமக்களுக்கும், மரியாதைக்கும் வணக்கத்துக்கும் உரிய கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், அன்பு சகோதரர் தம்பு அவர்களுக்கும், இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லா விதத்திலும் துணை புரிந்து கொண்டிருக்கின்ற, இங்கே பூஜைகளை கிரமமாகவும் பக்தியோடும் நடத்திய அனைத்து குருக்கள் பெருமக்களுக்கும், சிவாச்சாரியார்களுக்கும், இவ்வளவு சிறப்பாக இசை மழையில் நம்மை நனைய வைத்த இசைக்கலைஞர்களுக்கும், அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவன்பு கலந்த வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கோவிலில் பேசுறதுனால கைத்தட்டக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. ஒரு திருவிழாவில் தெய்வ சன்னிதானத்திற்கு முன்பு இப்போதுதான் வலம் வந்திருக்கின்ற மூர்த்திகளுக்கு அருகிலே அமர்ந்து கொண்டு தேவியின் சன்னதிக்கு நேரே இருந்து கொண்டு பேசுவதற்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு அருளி செய்த இந்த விநாயக கடவுளுக்கு என்னுடைய பாத வணக்கங்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா என்று சொன்ன அவ்வையை இந்த நேரத்திலே நம்முடைய தமிழ் மொழியினுடைய ஆதி ஞானிகளுள் ஒருவரான அந்த அவ்வை பிராட்டியை நினைத்து வணங்குகின்றேன். நான் இந்த முறை லண்டனுக்கு வருவதற்கு தம்பு ஐயா அவர்கள்தான் காரணம். விடாமல் பேசி ஒருவரை ஒரு செயலை செய்ய வைப்பதில் அவருக்கு நிகர் அவர் மாத்திரம்தான். கொஞ்சம் எல்லாரும் அமைதியாக இருந்தா, ஏன்னா இப்போ பாருங்கள், இங்கேயே மணி இப்போ 8:45. நீங்கள்லாம் எவ்வளவு நேரம் இருக்கலான்னு இருக்கீங்க? 1 hour. சரி, நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் பேசுங்கன்னு. அப்புறம் நீங்கள்லாம் போயிட்டீங்கன்னா நான் ஒத்தையிலையா பேசுகிறது? அதுலேயும் பாதி பேர் இன்னும் நின்றுட்டு தான் இருக்காங்க. இடம் இல்லாததுனாலையா இல்லை பேசுகிறத பொறுத்து நிற்கிறதையும் உட்காரதையும் முடிவு பண்ணிக்கலாம். உண்மையிலேயே இந்த நேரத்தில் இத்தனை பெரிய கூட்டத்தை நான் எதிர்பார்க்கவில்லை. இது உங்களுக்கு தான் நேரம் இப்போ 8:45. என்னுடைய நேரம் இப்போ இரவு 2 மணி. நான் இரவு 2 மணிக்கு என் வாழ்க்கையிலே முதல் முறையாக நான் இப்போ தான் பேசுகிறேன். ஆனால் அதற்கு பேசுவதற்கான சக்தி என்பது நம்மிடமிருந்து வருவதல்ல, அது கடவுள் கொடுத்து வருவது. ஒரு பேச்சாளரோ இத்தனை அபாரமாக இங்கே இசை மழையை செய்த நாதஸ்வர கலைஞர்கள், தவில் கலைஞர்கள், இவர்கள் எல்லாருக்கும் மனசுக்குள்ளே தெரியும், ஒரு இடத்துல நம்முடைய திறமை வெளிப்படுவது நம்மால் அல்ல என்று கலைஞர்களுக்கு தெரியும். அதே கலைஞர் தான், அதே பேச்சாளர் தான், அதே நாதஸ்வர வித்வான் தான், அதே தவில் வித்வான் தான். ஒரு இடத்துல அமைகிற மாதிரி இன்னொரு இடத்துல அமையாது. அப்படி தானங்கய்யா? ஒரு இடத்துல அதே கருவி தான், இப்போ அதே தொண்டை தான், அதே அறிவு தான், ஒரு இடத்துல தான் அமையும், ஒரு இடத்துல அமையாது. அதுக்கு என்ன காரணம் என்றால், எங்கள் நடுவர் சாலமன் பாப்பையா 3 காரணங்களை சொல்வார்.
முதல் காரணம், இந்த மைக் செட் போடுற ஐயா அன்றைக்கி வீட்டம்மாவோட சண்டை போடாமல் வந்திருக்கணும். மைக்கு சரியாக இருக்கணும். இரண்டாவது, கேட்கிறவர்கள் இந்த பேச்சை கேட்கணுன்ற மனநிலையோடு வரணும். அதுவும் எல்லா இடத்துலையும் அமையாது. சில இடங்களில் நமக்கு அடுத்தாப்பில் ஒரு நிகழ்ச்சி போட்டு வச்சுருப்பாங்க, அதுக்கு வந்தவங்களாம் சீக்கிரம் வந்து உக்காந்துருப்பாங்க. இந்த அம்மா எப்போ முடிக்கும்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவர்கள் கேட்கிற மனநிலையோடு இருக்கணும். இது ரெண்டாவது. மூன்றாவது, எல்லாவற்றையும் விட முக்கியமானது, இறைவனுடைய திருவருள் அன்றைக்கு கூடியிருக்க வேண்டும். ஒரு கலைஞரோ ஒரு பேச்சாளரோ நடன கலைஞரோ யாருமே கருவிகள் தான். நாம் கருவி. நம் மூலம் தன்னை இசைத்து கொள்ளுவது அந்த கடவுளினுடைய திருவருள் மாத்திரம்தான். இந்த மாதிரியான அமைப்புகளில் கோவில்களில் இருந்து பேசுகிற போது நம்மை அறியாமல் நம்மிலிருந்து வெளிப்படுகிற சொல்லெல்லாம் சிவனும் சக்தியும் கொடுக்கிற சொற்கள், கலைமகள் கொடுக்கிற சொற்கள். அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்காக உங்கள் எல்லாருக்கும் திரும்பவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைய கஷ்டப்பட வேண்டியது தான் பேச்சாளர்களினுடைய வாழ்க்கை. எல்லாம் நீங்கள் பார்க்குறதெல்லாம் மேடையில் நிற்கிறாங்க, பேசுகிறாங்க, அதெல்லாம் மேடையில் தான். உங்கள் ஊருக்கு வரும்போது ஐயா எனக்கு ஒரு விமானத்தில் டிக்கெட் போட்டிருந்தார். அது நம்ம ராசி பாருங்கள், அந்த விமானம்னு பார்த்து டிலே ஆகும். அதுக்கு முந்தின விமானம் சரியாக போகும், அடுத்த விமானம் சரியாக போகும். அதில் இங்கே அபுதாபியில் நான் பிடிக்க வேண்டிய கனெக்டிங் ஃப்ளைட்டு நீ வர வேண்டாமான்னு சொல்லி அது புறப்பட்டு போயிடுச்சு. அங்கே இருந்து அப்போ என்ன செய்யணும், அடுத்த விமானத்தில் இடம் கொடுக்கணுமா வேண்டாமா? அடுத்த விமானத்தில் உங்களுக்கு இடம் இல்லை, அதுக்கும் அடுத்த விமானத்தில் வாங்கன்றா. நான் விமான நிலையத்திலே ஒரு நாள் இருக்க வேண்டிய நிலைமை வந்தது. ஏன்னோ விநாயகர் அருளால் என்னை பார்த்து இவர் விநாயகருக்காக பேச வந்திருக்கிறவர்னு அந்த ஆளுக்கு விநாயகர் எப்படியோ செய்தி சொல்லி அந்த அடுத்த விமானத்திலே ஏற்றப்பட்டு வந்து சேர்ந்தேன். இங்கே அவங்க இமிக்ரேஷன் ஆஃபீஸர் என்னை கேட்குறார், why are you invited here? நான் என்ன சொல்கிறது, என் விதி, விநாயகர் கூப்பிட்டாரு. I've been invited as a guest in a temple என்று சொன்னேன். ஏனென்றால் அவருக்கு புரியாதது தானே நம்ம சொல்ல முடியும். Are you special to be invited as a guest? அப்படின்னு உங்கள் இமிக்ரேஷன் ஆஃபீஸர் என்னை கேட்குறாரு. நான் சொன்னேன், ஐ எம் அ டிபேட்டர், ஸோ ஐ எம் இன்வைட்டட் என்ற உடனே அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸர் என்னை பார்த்து, ஸோ டு யூ ஆர்கியூ எவ்ரிவேர்? அவர் கேட்குறார், டு யூ ஆர்கியூ எவ்ரிவேர்? நம்ம வழக்கமாக நம்ம இமிக்ரேஷன் ஆஃபீஸர் முன்னாடி நம்ம சர்வ அடக்கமாக இருக்கணும். ஆனால் நம்ம நாக்கு சும்மா இருக்காத நாக்கு. சொன்னேன், ஐ ஆல்வேஸ் ஆர்கியூ வித் மை ஹஸ்பண்ட் பட் நாட் வித் அன் இமிக்ரேஷன் ஆஃபீஸர் என்று சொன்னேன். அதற்கு பிறகு அவரே அந்த பதிலே அவர் ஒய்ஃபும் அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணுவாங்க போல இருக்கு. சாப்பாவை அனுப்பிச்சு என்னை வெளியில் அனுப்பித்தார். இப்படித்தான் இந்த கோவிலுக்கு வந்து சேருகிற கடவுளின் திருவருளால் இந்த மேடை எனக்கு கிடைத்திருக்கிறது. எத்தனையோ மேடைகள் எங்கள் ஆசிரியரின் ஆசீர்வாதத்தாலும் நான் குருவாக நினைத்து வணங்குகின்ற கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் அவர்களினுடைய ஆசையினாலும் என்னுடைய அப்பா அம்மாவினுடைய ஆசீர்வாதத்தாலும் கிடைத்திருக்கிறது. கோவில்களிலே பேசுகிற போது நமக்கு கூடுதலான ஒரு பொறுப்பு, ஒரு கடமை எல்லாம் இருக்கிறது. அந்த உணர்வில் தான் 3 நாள் உங்களை நம்பி இங்கே பேச ஒத்துக்கொண்டிருக்கிறேன். எவ்வளவு துணிச்சல் வேணும் பாருங்கள். பேச்சாளர்களுக்கு வாழ்க்கை அவ்வளோ எளிதல்லன்னு சொன்னேன்ல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. இப்போ தான் சென்னையில் ஒரு வாரம் முன்பு விமானம் பிடித்து மதுரை போய் பேச வேண்டும். நான் சரியாக விமானம் இல்லை, இப்போ சென்னையிலேருந்து விமானங்கள்லாம் குறைவு, அதனால் ட்ரெயினில் போனேன். ட்ரெயினில் போய் இரவு தூங்கிட்டு காலையில் மதுரையில் இறங்க போவதற்கு நாம் எல்லோரும் எவ்வளோ பயங்கரமாக இருப்போம்னு மாத்திரம் யோசிச்சு பாருங்கள். இரவு ட்ரெயினில் தூங்கிட்டு இறங்க போகும்போது அந்த நேரம் ஒருத்தர் வந்தார். பேசுவீங்க தானே? எல்லோரும் பேசுகிறோம். ஆமாம், நான் பேசுவேன். டிவியெல்லாம் வருவீங்க? ஆமாங்க. அப்படியா? படம் பிடிக்கணும்.
அவர் என்னோட படம் எடுக்க விரும்பினார். சரி, நம்ம என்ன சொல்கிறது, சரிங்க ஏன் எடுங்க. ஆனால் சில பேர் படம் எடுக்க தெரியாது பாருங்கள், அவங்களுக்கு சரியாக எடுக்க தெரியாது, பாவம் அவங்களுக்கு அனுபவம் இல்லை. இப்படி வச்சு ஃபோட்டோ எடுக்கிறார். சொன்னால் ஐயா ரொம்ப பயமாக இருக்கும் ஐயா, பிள்ளைங்க சரியாக சாப்பிட்லன்னா அதை காமிச்சா உடனே சாப்பிட்றோம், நீங்கள் தள்ளி வச்சு எடுங்க. அவருக்கு தள்ளி வச்சு எடுக்கும்போது அதுக்கு ஃபோனில் மெமரி முடிஞ்சு போச்சு. படாத பாடுபட்டு ஒரு 5 நிமிஷம் கஷ்டப்பட்டு ஃபோட்டோவை எடுத்து முடித்தார். அப்பா கிளம்பலான்னப்போ ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, உங்கள் பேர் என்னன்னு கேட்டார். பேர் கூட தெரியாமலாயா இவ்வளோ ஃபோட்டோ எடுத்தேன்னு சொல்ல முடியுமா? நான் சொன்னேன், என் பேர் தெரியாதுங்களா? தெரியாதுல்ல, சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? என் பேரா ஜோசப் விஜய்ன்னு சொன்னேன். அவருக்கு தான் தெரியாது என்ன பேர் சொன்னார். இந்த மாதிரி பல கஷ்டங்கள். ஆனால் நல்ல ரசிகர்களின் மத்தியிலே உட்கார்ந்து கொண்டு பேசுகிற இந்த வாய்ப்பு, உங்களில் நிறைய பேர் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பிலிருந்து வந்தவர்கள், இந்தியாவிலிருந்து வந்தவர்களும் இங்கே இருக்கிறீர்கள். இப்படி கேட்க வேண்டும் என்ற ஆவல் இருக்கிறவர்கள் தான் இரவு 8:45 உட்கார்ந்து கேட்பீங்க, அதுவும் லண்டன் மாதிரியான இடத்திலே. அதனால் இந்த நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்காக திரும்பவும் இந்த அவையிலே இருக்கிற அத்தனை பக்த கோடிகளின் பாதங்களிலும் என் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எது பெரியது என்று ஒரு முறை முருகப்பெருமானுக்கு ஒரு கேள்வி வந்தது. முருகப்பெருமானுக்கு போய் கேள்வி வருமா? அவர் தானே ஞானத்தினுடைய பரிபூரண ஸ்வரூபம், அவருக்கு தெரியாதது இருக்குமா? ஆனால் நல்ல கேள்விகள் கேட்கப்படும் போதுதான் நல்ல பதில்கள் கிடைக்கும். நல்ல பதில் வருவதற்காகத்தான் நல்ல கேள்விகளை நாம் உருவாக்க வேண்டும். அதுதான் நம்ம பிள்ளைகள் கேள்வி கேட்கும்போது நம்ம கோவப்படக்கூடாது. சும்மா சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கான், நச்சு நச்சு நச்சுன்னு சொல்லக்கூடாது. சில சமயம் அவர்கள் கேட்கிற கேள்விக்கு நாம் சொல்லுகிற பதிலை நாம் யோசித்தால் நமக்கே நல்ல பதிலாக சொல்லிட்டோமேன்னு தோன்றும். அந்த பதில் வருவதற்கு அந்த கேள்வி தேவை. தான் முருகப்பெருமான் ஔவையிடம் போய் 4 கேள்விகளை கேட்டார். இந்த கேள்வியிலே ஒரு கேள்வி, ஔவையே எது பெரியது என்று கேட்டார். அவருக்கு தெரியாது. ஆனால் ஔவை சொன்னால், பெரியது கேட்பின் எரி தவழ் வேலோய், பெரிது பெரிது புவனம் பெரிது. இந்த உலகம்தான் பெருசுப்பா. புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகன் கரியமால் உந்தியில் வந்தோன், கரியமால் அலை கடலுள் துயின்றோன். நான் சொல்லிக்கிட்டே போகிறேன், என்ன எல்லாருக்கும் புரியுது. இந்த உலகம்தான் பெருசுப்பா. ஆனால் உலகத்தை விட நான்முகன் பிரம்மா பெரியவன். ஏன்? அவன் தான் உலகத்தையே படைச்சான். அந்த பிரம்மாவை விட திருமால் பெரியவன். ஏன்? திருமாலினுடைய வயிற்றிலிருந்து தான் பிரம்மன் வந்தான். திருமாலை விட அவன் துயில்கிற அலைக்கடல் பெரிது. அலைக்கடல் குறுமுனி அங்கையில் அடக்கம். அகத்தியர் அந்த கடலை கையில் தூக்கிட்டாராம். அப்போ அவரோட கை தானே எல்லாத்தையும் விட பெருசு, அதுதானே பெருசு, அதுதானே பெருசு. கடலையே அவர் எடுத்துட்டாரு. குறுமுனி அங்கையில் அடக்கம். குறுமுனி சிறு மண்ணில் துவக்கம். அது எங்கேருந்து அகத்தியர் வந்தார்னாக்க அந்த இது கலசத்திலிருந்து வந்தார். அந்த கலசம் எங்கிருந்து வந்ததுன்னா மண்ணில், ஒரு பிடி மண்ணிலிருந்து செய்யப்பட்டது. இந்த மண் என்ன? அதுதான் இந்த உலகம். இந்த உலகம் தான் அப்ப எல்லாத்தையும் விட பெருசானாக்க அதை தாங்குகிற ஆதிசேஷன் அந்த உலகத்தை விட பெரியவன். அந்த ஆதிசேஷனோட பெருசு ஏதாவது இருக்கா? இருக்கு. அந்த ஆதிசேஷன் யாருன்னா உமையவள் சிறு விரல் மோதிரம். அந்த பாம்பையே தன்னுடைய விரலிலே மோதிரமாக அணிந்திருக்கிறாளே அந்த சக்தி, அவள் தான் எல்லாத்தையும் விட பெரியவள். அந்த சக்தியோ இறைவர்த்தம் பாகத்துள் அடக்கம். ஆனா அந்த சக்தி யாருன்னா சிவனுடைய ஒரு பகுதி. அப்ப எல்லாத்தையும் விட பெரியவன் சிவன் தானா? அதை விட ஒன்று பெருசு இருக்குன்னு சொன்ன அவை என்ன? அந்த இறைவனோ தொண்டர்த்தம் பாகத்துள் ஒடுக்கம், தொண்டர்த்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று சொல்லி முடித்தார்.
உலகத்திலேயே பெருசு என்னன்னா தொண்டர்களினுடைய பெருமை. ஏனென்றால் அந்த இறைவனே தொண்டர்களுக்குள் அடக்கமாக இருக்கின்றான் என்று. அப்படி இருக்கிற தொண்டர்கள் மத்தியில் தான் இன்றைக்கு நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். சைவம் எதனால் தழைக்கிறது என்றால் சிவன் அருளால் தழைக்கிறது. சிவன் அருள் எதிலே ஊன்றி இருக்கிறது என்றால் அன்பர்களினுடைய தொண்டர்களினுடைய தொண்டினால் பக்தியினால் ஊன்றி இருக்கிறது. எல்லாவற்றையும் விட தொண்டுதான் பெரிது என்று சொல்லுவதுதான் சைவம். எல்லாவற்றையும் விட தொண்டு பெரியது. தொண்டு என்றால் என்ன? இந்த கோவிலுக்கு இன்றைக்கு இந்த விநாயக பெருமானை தன் தோளிலே எடுத்து சென்றவர்களை நாம் பார்த்தோம். அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் சென்றிருக்கலாம். வேகமாக போயிருக்கலாம், மெதுவாக போயிருக்கலாம், தூக்க முடியாமல் தூக்கிட்டு போயிருக்கலாம். ஆனால் தான் தூக்கி இருப்பது ஒரு சுமை என்றே நினைக்காமல் முகத்திலே பூக்கிற புன்னகையோடு அந்த பெருமானை அந்த தாள லயத்துக்கு ஏற்றபடி அசைத்து அசைத்து ஒத்திசைவோடு கொண்டு சென்றார்கள் அல்லவா, அவர்களும் தொண்டர்கள் தான். இந்த விநாயக பெருமானுக்காக இன்றைக்கு இந்த கலைஞர்கள் இந்த இசையை வாசித்தார்களே, அவர்களும் தொண்டர்கள் தான். ஒன்று மட்டும் நினைவில் வச்சுக்குங்க, நம்முடைய தமிழ் மண்ணினுடைய பழம் பெருமைகளின் சிறப்புகளில் மிக முக்கியமானது நாதஸ்வர கலை என்பதை ஒருபோதும் உலகெங்கும் வாழ்கிற தமிழர்கள் மறக்கக்கூடாது. அதை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். பல திருமண கச்சேரிகள்லேயும் கூட இது இருக்குது. அந்த கச்சேரிகள் கிடையாது, திருமணம் நடக்கிற போது அவர்கள் மங்கள வாத்தியத்தை ஏன் வாசிக்கிறார்கள்? எந்த அமங்கல சொல்லுமே காதில் கேட்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மங்கள கருவி. ஆனால் எங்கள் ஊரில் சில இடங்களில், எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது, இந்த கலைஞர்களை ஒரு ஓரமாக இருக்க சொல்லிவிட்டு எத்தனை பேர் பேசுகிறாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க. உங்கள் ஊர் எழுத்தாளர் முத்துலிங்கம் இப்போது டொரண்டோ என்ற ஊரிலே வசிக்கிறார். அவர் இலங்கை தமிழர். இன்றைக்கு தமிழ் எழுத்தாளர்களில் முதல் வரிசையில் இருக்கிற ஒரு 5 பேரில் அவரும் ஒருவர். மகத்தான ஒரு எழுத்தாளர். அவர் சென்னைக்கு வந்தார் ஒரு முறை. சென்னைக்கு வந்து அங்கே லக்ஷ்மண் ஸ்ருதி என்று ஒரு கடை இருக்கிறது. அது அந்த இசை நிகழ்ச்சி நடத்துகிறவர்கள், அவர்கள் ஒரு கடை வைத்திருக்கிறார்கள். இசைக்கருவிகளை விற்கிற கடை. அந்த கடை எல்லா இசைக்கருவிகளும் கிடைக்கும். அதற்கு முத்துலிங்கம் என்ற எழுத்தாளர் போயிருக்கிறார். அப்போது ஜெர்மனியிலிருந்து ஒரு இசை வல்லுனர், ஒரு ஜெர்மன்காரர் இந்த கடைக்கு வந்திருக்கிறார். அவரும் இவரும் பேசிக்கொள்கிறார்கள். அந்த இசை கலைஞருக்கு 76 கருவிகளை வாசிக்க தெரியும். எவ்வளவு? 76. உலகத்தில் எந்தெந்த நாட்டிலே இருக்கிற எந்தெந்த கருவியும் அவர் வாசிப்பார். தான் இதுவரை வாசிக்காத கருவி ஏதாவது இருக்கிறதான்னு பார்க்க அங்கே வந்தாராம். அவருக்கு அங்கே இருந்த எல்லா கருவியும் அவருக்கு வாசிக்க தெரியும். வயலினாக வாசிப்பார், கிட்டாராக வாசிப்பார், கிளாரினட்டாக வாசிப்பார், எல்லா கருவியும் அவருக்கு வாசிக்க தெரியும். அப்போ இந்த எழுத்தாளர் அந்த இசைக்கலைஞரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். உங்களுக்கு 76 இசைக்கருவிகளை தாள வாத்தியம் தெரியும், நரம்பு வாத்தியம் தெரியும், ஊதுகிற வாத்தியம் எல்லாம் தெரியும். இதுவரை நீங்கள் வாசித்ததிலேயே ரொம்ப கஷ்டமான கருவி என்று எதை சொல்லுவீர்கள்? ஒரு நிமிடம் கூட தயங்காமல் அவர் சொல்லுகிறார், எந்த கருவியையும் விட உங்கள் ஊர் நாதஸ்வரம் இருக்கிறதே அதை வாசிப்பதுதான் கடினம் என்று சொல்லுகிறார். அது கொஞ்சம் வயதானவர்கள்லாம் இருக்கீங்க, தில்லானா மோகனாம்பல் படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து மனோரமா ஆச்சு இவர் சிவாஜி ஐயாவிடம் நாதஸ்வர கலைஞராக வருகிற சண்முக சுந்தரத்திடம் கேட்பார், உங்கள் நாயனத்தில் மாத்திரம்தான் அப்படி வருதா? எந்த நாயனத்திலையும் வருமான? ஏன் அப்படி கேட்குறேன் பாரு. சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் நாயனத்தில் ஏதோ விஷ வச்சு ஊதுறீங்கன்னு. மண்டு அப்படி பாரு அவர், மண்டு. நாயனத்தில் என்ன இருக்குது? நாபிக்கமலத்திலிருந்து நாம் கொடுக்கிற காற்றிலும் மேலிருந்து வருகிற இறைவனின் அருளிலும் தான் நாதஸ்வரத்திலிருந்து நாதம் வருகிறது. அதைத்தான் இந்த கலைஞர்கள் இன்றைக்கு சொல்கிறார். அது தொண்டா என்றால் அதுவும் தொண்டு. இப்போ ஒரு ஒர்க்கிங் டே அன்றைக்கு, நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடம் லீவோ இப்போ, அதனால தான் தைரியமாக வந்திருக்கீங்க.
ஆனால் உங்களுக்கு அலுவலகத்துக்கு போக வேண்டிய பணி இருக்கும், வீட்டு பணிகள் இருக்கும். இங்கே வந்து உட்கார்ந்து இந்த விநாயக பெருமானுடைய ஊர்வலத்தை இப்போது பார்த்து காலையில் இங்கே கொடியேற்றம் நடந்த போது அதற்கும் வந்திருந்தீர்களே, நீங்களும் தொண்டர்கள் தான். இந்த விநாயக பெருமானுக்காக பேச வந்திருக்கிற நானும் அந்த தொண்டர்களில் ஒன்று தான். அதனால் முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா? விநாயக பெருமானை வணங்கணும். இரண்டாவது, நம்மை நாமே வணங்கி கொள்ள வேண்டும். 1973ஆம் ஆண்டு வாரியார் சுவாமிகள் தமிழகத்தில் இருக்கிற மதுரைக்கு வருகிறார். கந்தர் அலங்காரத்தை பற்றி பேசுவதற்காக. கந்தர் அலங்காரத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிற போது வாரியார் சுவாமிகள் சொல்லுகிறார், சேக்கிழார் எழுதிய ஒரு பாடலில் சேக்கிழார் சொல்லுகிறாராம், சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய பெருமையை பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது எதனால்? சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி உங்களுக்கு தெரியும். தேவாரம் பாடிய மகத்தான நம்முடைய நாயன்மார்களில் முதன்மையாக நாம் பேசுகின்ற 3 நாயன்மார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒருவர். அவர்தான் பெரிய புராணத்தினுடைய தலைமகனாக கதாநாயகனாக மிளிர்ந்து நிற்கின்றவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி எழுதுகிற போது சேக்கிழாருக்கு கண்களிலே கண்ணீர் வந்தது. கண்ணீர் ஏன் வந்தது என்றால், இவ்வளவு பெரிய சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி பேசுவதற்கு எழுதுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததேன்னு கண்ணிலிருந்து கண்ணீர் வந்துதான். அப்போ எனக்கு எதனால் வாய்ப்பு கிடைத்தது? முதல்ல எனக்கு ஒரு பிறவி கிடைத்தது. இந்த பிறவிக்காக மானுட பிறவி கிடைத்தது. அதற்காக ஒரு உடல் கிடைத்தது, ஒரு உயிர் கிடைத்தது. உடலும் உயிரும் கிடைத்ததனால் அறிவை வளர்க்க முடிந்தது. உடலும் உயிரும் கிடைத்து அறிவை வளர்த்ததனால் இறைவனின் பாதத்தை நினைக்கின்ற அன்பு கிடைத்தது. இறைவனின் பாதத்தை நினைக்கின்ற அன்பு கிடைத்ததால் இறைவனுக்கு தொண்டு செய்கின்ற வாய்ப்பு கிடைத்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி எழுதுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதனால் என் பிறவியை நானே வணங்கிக் கொள்கிறேன் என்று சேக்கிழார் ஆரம்பிக்கிறார். இதை சொல்லிவிட்டு வாரியார் சுவாமிகள் சொன்னார், சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி சொல்லுவதற்கு தனக்கு பிறவி கிடைத்ததற்காக தன்னைத்தானே சேக்கிழார் வணங்கி கொண்டார். இங்கே கந்தர் அலங்காரத்தை பற்றி பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்ததனால் என்னை நானே வணங்கிக் கொள்கிறேன். அதை கேட்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்ததால் உங்களை நீங்களே வணங்கிக் கொள்ளுங்கள் என்று வாரியார் சுவாமிகள் சொன்னாராம். எனவே நாம் முதலில் விநாயகரை வணங்கிவிட்டு இப்படி ஒரு பிறவியை கொடுத்து இந்த கோவிலுக்கு வந்து அவருடைய அருளை பெறுவதற்காக நமக்கு கிடைத்த பிறவிக்காக நம்மை நாமே ஒரு வினாடி வணங்கிக் கொள்வோம். நம்மை நாமே வணங்கிக் கொள்வது தவறில்லை. அது ஆணவத்தால் செய்தால்தான் தவறு. நாம் அன்பினால் செய்கின்றோம். அதனால் நம்மை நாமே ஏன்னா நம் உள்ளத்திலே தானே அந்த கடவுள் குடியிருக்கிறார். அதனால் இந்த 3 நாள் நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் தொடர்ந்து வருவீர்கள் என்ற ஒரு பெரு நம்பிக்கையோடு இந்த முதல் நாள் பேச்சினுடைய என்னுடைய தலைப்பு கணபதியே வருவாய் என்று பிள்ளையாரை கூப்பிடுவது தான் இன்றைக்கு என்னுடைய. ஏற்கனவே கூப்பிட்டாச்சு, அப்புறம் நான் என்ன தனியாக கூப்பிட்றது? அவரை கூப்பிட்ட உடனே வரக்கூடியவர் அவர் தான். எப்படி கூப்பிடணும்னு முறைகள் இருக்கிறது. ஒரு கோயிலை எப்படி அமைக்க வேண்டும் என்பதற்கு ஆகம முறைகளும் விதிகளும் இருப்பது போல இறைவனை எப்படி படைக்க வேண்டும் என்பதற்கான விதிமுறைகள் இருக்கிறது. அதை மீறக்கூடாது. பாருங்கள், அப்படித்தான் செய்யணும். ஒரு சிற்பத்தை செய்வதென்றால் அதற்கென்று விதிமுறை இருக்கிறது. இப்போ சில பேர் வந்து டொனேஷன் கொடுத்துட்டு அவங்க பேரை பெருசாக போட்டுப்பாங்க. பார்த்தீங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? உங்கள் ஊரில் அப்படி செய்ய மாட்டிங்களா? அப்படி செய்ய சில பேர் செய்கிறாங்க, சில பேர் நல்லாவும் செய்கிறாங்க. தன்னுடைய பெயரை போட்டுக்கொள்ளுகிறார்கள். எந்த சிற்பியாவது எந்த சிற்பத்திலாவது தன் பெயரை போட்டு நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? எவ்வளவு அபாரமான ஓவியர்கள் செய்வார்கள். ஓவியம் வரைந்து போய் கீழே, சிற்பி அதை செய்ய மாட்டார். ஏன்? அதுதான் அவர்களினுடைய தொழிலின் தர்மம். எத்தனை மகத்தான சிற்பத்தை செதுக்கி இருந்தாலும் அதை செதுக்கியவர் யார் என்ற அதை செதுக்குவது அவருக்கு ஒரு கஷ்டமா? இவ்வளவு கடினமான சிலையை செய்தாகிவிட்டது, அவருடைய பெயரை செதுக்குவது ஒரு வேலையா அவருக்கு? எந்த சிற்பியும் அதை செய்ய மாட்டார். ஏன்? அதுதான் அவர்கள் தொழிலினுடைய தர்மம்.
ஒரு தொண்டு செய்கிறவருக்கான தர்மமும் அதுதான். தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமல் அந்த தொண்டை செய்ய வேண்டும். இல்லாட்டா பிள்ளையாருக்கு ஃபங்க்ஷனே கிடையாதுன்னு ஒரு சொன்னால் அது தொண்டே கிடையாது. நாம் செய்வது எதனால் என்பதை யோசிக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு உருவத்துக்கும் ஒரு சிலா தர்மம்னு அதை சொல்லுவோம். இந்த சிலையை இப்படித்தான் செய்யணும், இதனுடைய முத்திரை இப்படித்தான் இருக்கணும், இதுபடி தான் எல்லாம் நடக்கும். எத்தனை கோயில்களில் நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள், துவாரபாலகர்கள் இருப்பார்கள். நாம் அதை பார்க்கவே மாட்டோம், உள்ளே போகிறதுல தான் நமக்கு கவனம் இல்லையா. துவாரபாலகர்கள் பல வடிவங்களில், சில துவாரபாலகர்கள் உருவம் இதை இப்படி காட்டும், ஒரு பக்கத்தில் இருக்கிறது இப்படி காட்டும், இன்னொரு பக்கத்தில் இருக்கிறது இப்படி காட்டும். நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, நிறைய கோயில்கள் இருக்கும். என்ன பொருள்? கையை இப்படி வைக்கணும் இப்படி வைக்கணும். எல்லா தெய்வமும் ஒன்று என்று ஒரு துவாரபாலகர் சொல்லுகிறார், இன்னொருவர் அது இங்கே இருக்கிறது என்று அடையாளம் காட்டுகிறார். இப்படித்தான் செய்யணும். இந்த முறைகளே எதுவும் தேவையில்லாத ஒரு கடவுள் என்றால் இவர் தான். ஒரு மஞ்சளை பிடிச்சி வச்சா அவர் போகிறோம், அது இப்படி இருக்கணும் அதெல்லாம் கிடையாது. மஞ்சளை பிடிச்சி வைங்க, அவர் வந்துடுவார், அங்கே வந்து உட்காந்துப்பார். எளிமைக்கே பேர் போன தெய்வமான இந்த கணபதி நமக்கு மிகப்பெரிய பாடத்தை சொல்லி தருகிறார். அதனால்தான் கணபதியே வருவாய்னு சொல்லுகிற போது நெஞ்சம் கரைகிறது. எப்படி வந்தார் கணபதி, எப்படி வந்தார்? நிறைய கதைகள் இருக்கிறது. ஆனால் தேவி மகாத்மியத்தில் அதற்கான ஒரு வரலாறு இருக்கிறது. அதான் எனக்கு ரொம்ப பிடித்த வரலாறு. சிவனும் பார்வதியும் வீற்றிருக்கிறார்கள். அம்பிகை பண்டாசுரனோடு போர் புரிவதற்காக போகிறாள். பண்டாசுர யுத்தத்தை அதை முழுக்க சொல்லணும், இப்போ நேரம் இல்லை, அது இன்னொரு முறை பார்க்கலாம். பண்டாசுர யுத்தத்துக்காக துர்கையாக, காளியாக, சாமுண்டியாக கிளம்புகிறாள். அவள் சக்தி, மகாசக்தி. எங்க மகாகவி பாரதி சொன்னார், துன்பமில்லாத நிலையே சக்தி, தூக்கமில்லாக்கண் விழிப்பே சக்தி, அன்பு கனிந்த கனிவே சக்தி, ஆண்மை நிறைந்த நிறைவே சக்தி. அப்படி சொல்லலாமா? பெண்மை தானே அவ. ஆனால் மகாகவி சொன்னார், ஆண்மை நிறைந்த நிறைவே சக்தி. போருக்கு போகிற போது அவளுக்குள்ளே வீரம் இருக்கிறது. அழுகின்ற ஒரு பிள்ளையை பார்க்கிற போது அவளுக்குள்ளே கருணையும் தாய்மையும் இருக்கிறது. மார்க்கண்டேயனுக்காக அவன் போய் சிவலிங்கத்தை தானே கட்டி பிடிச்சான், அப்படி தானேங்க? மார்க்கண்டேயன் யாருன்றதுலேருந்து இப்போ நான் ஆரம்பிக்கணுமா? பாசத்தோடு யமன் வருகிறான். குழந்தை மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்தான். வெடித்த சிவலிங்கத்திலிருந்து ருத்ரமூர்த்தியாக காலசம்ஹார மூர்த்தி வருகிறார். காலசம்ஹார மூர்த்தி தன்னுடைய காலினால் காலனை எட்டி உதைத்தார். அதெல்லாம் தெரிஞ்ச கதை. எந்த காலால் எட்டி உதைத்தார்? அந்த கேள்வி அப்படியே இருக்கட்டும், இன்னொரு கதைக்கு போகிறேன். இப்படிதான் ஒரு கதையிலேருந்து நான் இன்னொரு கதைக்கு போய்கிட்டே இருப்பேன், ஆனால் திரும்பி வந்துடும். கண்ணப்ப நாயனார் கதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கண்ணப்பன் ஒரு கண்ணை பிடுங்கி சிவலிங்கத்தில் வச்சுட்டான். நான் கதை பாதியிலேருந்து ஆரம்பிக்கிறேன்னா நீங்கள் தெரிந்த கூட்டம், நான் முதல்லேருந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சிவலிங்கத்தின் கண்ணிலிருந்து ரத்தம் வந்தது. உற்றநோய் தீர்ப்பது ஊனுக்கு ஊன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கண்ணை பிடுங்கி வைத்து விட்டான் கண்ணப்பன். சேக்கிழார் எழுதுகிறார், நின்ற செங்குருதி கண்டார், நிலத்தினில் ஏறப்பாய்ந்தார், குன்றன வளர்ந்த தோள்கள் கொட்டினார், கூத்துமாடி நன்று நான் கண்ட மதி என்று நகையும் தோன்ற ஆடினார். எப்போ கண்ணை பிடுங்கி ரத்தம் கொட்டிட்டு இருக்க ஒரு மனுஷன் ஆடுறான். எதுக்கு ஆடுறான்? அந்த கண்ணில் ரத்தம் நின்று போச்சுன்னு ஆடுறான். சிவலிங்கத்தினுடைய கண்ணில் ரத்தம் வந்ததே, இவன் கண்ணை பிடுங்கி வச்சுட்டானே, அந்த ரத்தம் நின்று போச்சேன்னு இவன் ஆடினான். நின்ற செங்குருதி கண்டார், நிலத்தினில் ஏற பாய்ந்தார், ஏறி ஏறி குதிக்கிறாராம். குன்றன வளர்ந்த தோள்கள், நான் சொன்னது நடந்துருச்சு, ரத்தம் நின்றுச்சுன்றதுக்குள்ள சிவபெருமான் தருகிற சோதனைகளுக்கு அளவே கிடையாது. இன்னொரு கண்ணிலிருந்து குருதி வந்து விட்டது. தயங்கலிய மனுஷன், எனக்கு தான் இன்னொரு கண் இருக்கே அப்படின்னு அதை பிடுங்க போயிட்டான். அப்புறம் தான் தோணுச்சு, இந்த கண்ணையும் பிடுங்கிட்டா எங்கே வைக்கிறதுன்றதுக்கு கண் இல்லையேன்னு சொல்லி காலை எடுத்து சிவலிங்கத்தினுடைய கண்ணில் வச்சான்.
இன்னொரு தன்னுடைய அம்பினால இன்னொரு கண்ணை பிடுங்க போனான். சிவலிங்கத்திலிருந்து கை வந்து அந்த கையை பிடித்தது, பதறியது. தன் கண் போக போகிறதே என்ற கண்ணப்பனுக்கு ஒரு பதற்றமும் இல்லை. பதற்றம் யாருக்கு வந்தது என்றால் சிவபெருமானுக்கு பதற்றம் வந்தது. ஐயோ, இவன் இன்னொரு கண்ணையும் பிடுங்கிட போறானே படுபாவின்னு சொல்லி கையால் அவன் கையை பிடிச்சாரான். நில்லு கண்ணப்பன்னு சொன்னாரான். இப்போ காளஹஸ்தி தெரியுமில்ல உங்களுக்கு, திருப்பதிக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே தான் இது நடந்தது. காளஹஸ்தியில் ஒரு குறிப்பு இருக்கிறது, கல்வெட்டு இருக்கிறது. இந்த சிவலிங்கத்தினுடைய வரலாறு அதில் இருக்கிறது. அதில் இதுவரை நான் பார்த்திராத ஒரு குறிப்பு அதில் இருக்கிறது. சிவலிங்கம் தானே, அதுக்கு கை கிடையாது. அது வந்து அரு உருவம் தானே, அதனால் அதற்கு கை கிடையாது. ஆனால் கண்ணப்பனை தடுப்பதற்கு சிவலிங்கத்திலிருந்து ஒரு கை வந்து அவன் கையை பிடித்ததல்லவா, அது எந்த கை? மார்க்கண்டேயனுக்காக எழுந்து காலனை உதைத்த கால் எந்த கால்? கண்ணப்பனுடைய கையை பிடித்த கை எந்த கை? ரெண்டுமே இடது. மார்க்கண்டேயனுக்காக யமனை உதைத்த கால் இடது கால், கண்ணப்பனுடைய கையை பிடித்த கை இடது கை. ஏன்னு புரியுதா? இடப்பக்கம் சக்திக்கு உரியது. சிவனுக்கு துடிப்பில்லைன்னு இல்லை, ஆனால் வலது கால் வருவதற்கு முன்பு இடது கால் வரும், வலது கை வருவதற்கு முன்பு இடது கை வருகிறது. குழந்தை விழப்போறான்னா அப்பாவுக்கும் பதற்றம், அம்மாவுக்கும் பதற்றம். ஆனால் சாதாரணமாக நடக்கிற போது எப்பவுமே பின்தங்கி நடக்கிற அம்மா, குழந்தைக்கு ஒரு பிரச்சனைனா அப்பாவை முந்தி ஓடுகிறாளே, அப்படித்தான் சக்தியினுடைய கால் வந்து மார்க்கண்டேயனை காப்பாற்றியது, சக்தியினுடைய கை வந்து கண்ணப்பனை தடுத்தது. அதுதான் சக்தி. தேவி மகாத்மியம் சொல்லுகிறது, பண்டாசுரனை வதைக்கப் போகிற போது கோபமாக இருக்கா. பண்டாசுரனுடைய படையை சேர்ந்தவர்கள் என்ன செய்கிறாங்களா, இரவோடு இரவாக வந்து சில எந்திரங்களை சக்தியினுடைய இருப்பிடத்திலே பதித்து விட்டு போனார்கள். அது எந்த எந்திரம்? கோவிலில் சொல்லலாம், ஏன்னா கோவிலில் எந்த எந்திரத்துக்கும் சக்திக்கு இருக்கிற எந்திரம் தான் வேலை செய்யும். தவறான எந்திரங்கள் இங்கே வேலை செய்யாது. ஆனால் தவறான விஷயங்களுக்காக எந்திரங்கள் உண்டு. சக்தியை, வேகத்தை தடுப்பதற்காக சில பேரால் சில தீய அமைப்புகளால் உருவாக்கப்பட்ட எந்திரங்களை கொண்டு பண்டாசுரனுடைய படை சக்தியை சுற்றி எந்திரங்களை போட்டுவிட்டு போனதான். ஏன்னா அவ கிளம்பி வர வேகத்தை தடுக்கணுன்றதுக்காக. இதை அம்மைக்கும் அப்பனுக்கும் இது தெரியாதா? அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தார்கள். தேவி மகாத்மியம் சொல்லுகிறது, அம்பிகை முகத்திலே அழகான சிரிப்பு வந்தது. அந்த அழகிய முறுவலிலிருந்து பிறந்தவர்தான் கணபதி என்று தேவி மகாத்மியம் சொல்லுகிறது. அவர் பிறந்ததே அம்பிகையினுடைய அழகான சிரிப்பிலிருந்து பிறந்தது. அப்படி பிறந்த இந்த மூர்த்தி அவ்வளவு எளிமையாக நமக்கு எதை செய்கிறார்கள் என்றால், அந்த அம்பிகையினுடைய சக்திக்கு ஒரு தடை வந்த போதே அந்த விநாயகர் தான் அங்கே தோன்றி அந்த எந்திரங்களை எல்லாம் அகற்றி பண்டாசுரனுடைய வதத்தை நடத்தி கொடுத்ததிலே விநாயகருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த தடைகள் ஏற்படுகிறதோ அந்த எல்லா தடைகளையும் நீக்குகிறவர் தான் இங்கே இருக்கிற இந்த கணபதி கடவுள். விக்னங்களை நீக்குகின்ற விநாயகர். எந்த பிரச்சனை வந்தாலும் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்பி அவரிடம் வந்து தடைகளை, பிரச்சனைகளை நீக்குங்கள் என்று சொன்னால் நீக்கிவிடக்கூடிய சக்தி கொண்டவர் தான் விநாயகர். அதனால்தான் எங்கள் மகாகவி பாரதி இந்த கற்பக விநாயகர், கற்பக மரம் போல நினைத்ததை கொடுக்கக்கூடியவர். ஆனால் நம்ம சரியாக நினைக்கணும். நினைத்ததை கொடுக்கிறவன்றதுனால என்னென்னத்தையோ நினைச்சா கொடுப்பான்னு நினைக்காதீங்க. அவருடைய சக்தி தெரிந்து ஆத்ம சமர்ப்பணத்தோடு சரியான விஷயங்களை கேட்கணும். ஒருத்தர் காட்டில் போயிட்டே இருந்தானோ, காட்டில் எவ்வளவோ மரம் இருக்கும். இவனுடைய அதிர்ஷ்டம் பாருங்கள், ஒரு கற்பக மரம் இருந்தது.
அது எப்படி காட்டுக்கு வந்தது? அது தேவலோகத்தில் இருந்தது. அது இந்த பூலோகம் எப்படி இருக்கும்னு அந்த மரத்துக்கு ஆசையாக இருந்தது. அதனால் நீ போய் கொஞ்ச நேரம் பூலோகத்துக்கு போயிட்டு வான்னு கடவுள் சொன்னாராம். பூலோகத்துக்கு வந்தது. அது வந்த நேரம் பாருங்கள், அதிர்ஷ்டக்கார போய் அது பக்கத்தில் போயிட்டான். அங்கே எவ்வளோ மரம் இருக்குது, ஆலமரம் இருக்குது, அரச மரம் இருக்குது, கற்பக மரத்துக்கிட்ட போயிட்டான். அப்பா என்ன வெயிலாக இருக்குது, கொஞ்சம் காற்றடிச்சா நல்லா இருக்கும்னு நினச்சான். அது கற்பக மரம்னு அவனுக்கு தெரியாது, அவன் நினச்சான். உடனே நல்லா காற்றடிச்சுது. இவ்வளவு நல்ல காற்றடிக்குது, இப்போ மட்டும் கொஞ்சம் மோர் கிடச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். பார்த்தா ஒரு கோலையில் மோர், என்ன மோர், ஆட்டா ஆட்டா ஆட்டா. லண்டனில் கூட அப்படி மோர் கிடைக்காது, அப்படி இனிமையா, அவ்வளவு குளிர்ச்சியா மோர். குடிக்கிறான் நல்லதான், மோரெல்லாம் கிடைக்குது. சோறு மட்டும் கிடைச்சா எப்படி இருக்கும்னு நினச்சி உடனே ஒரு பரப்பரன்னு ஒரு பெரிய, இந்த மாயா பஜார் படத்தில் வருங்க அது மாதிரி, தலைவாழை இலை போட்டு 5 கறி 5 கூட்டு பொரியல், அதுக்கப்புறமா ஊறுகாய், சாம்பார், ரசம், பாயசம், வடை எல்லாம். இன்றைக்கி நமக்கு சாப்பாடு மத்தியானம் கிடச்சதில்ல, அது மாதிரி எல்லாத்தோடி சாப்பாடு. இவன் அப்போவாது யோசிச்சிருக்கணும், நம்ம நினச்சதெல்லாம் கிடைக்குதே, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கேன்னு யோசிக்கணும். இல்லை, அவனுக்கு இருந்த பசியில் யோசிக்கல, நல்லா வளைச்சி எடுத்தான், எல்லாத்தையும் கட்டி சாப்பிட்டான். அப்புறம் அப்பா நல்ல தூக்கம் வருது, ஒரே ஒரு கட்டில் இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். உடனே நல்ல தங்க கட்டில், இதில் ஒரு மெத்தை மாத்திரம் இருந்தால் எப்படி இருக்குன்னு உடனே மெத்தை வந்துடுச்சு. அதில் ஏறி உக்காந்தான். நம்ம கால் அமுத்தி விட ஒரு பெண் இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். பார்த்தீங்களா, இது மட்டும் நீ சரியாக தான் இருந்த. உடனே ஒரு அழகான பெண் வந்துட்டா. திடீர்னு ஒரு பெண் வந்துட்டாலே அவள் பூதமாக இருக்குமோன்னு நினச்சான். அவள் பூதமாயிட்டான். இந்த பூதம் நம்மளை அடிச்சிருமோன்னு நினச்சான், அடிச்சிருச்சு. கிடைப்பது கற்பக மரமாகவே இருந்தாலும் என்ன கேட்க வேண்டும் என்று தெள்ளத் தெளிவாக கூறுகின்ற புத்தி இல்லாவிட்டால் தப்பு தப்பாக கேட்போம். அப்படிதான் கொடுக்கிற விநாயகர் இருந்தாலும் கேட்பதை சரியாக கேட்க வேண்டும். என்ன கேட்கணும், அதுக்கு தானே நான் இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்கேன். என்ன கேட்கணும், இறைவனிடம் என்ன கேட்பது என்று நமக்கு தெரியாது. உண்மையில் பரிபூரண ஸ்வரூபமாய் இருக்கிற விக்கிரகங்களின் முன் போகிற போது உங்களுக்கு ஒரு அனுபவம் வரும். வெளியில் பெரிய லிஸ்ட்டு போட்டுட்டு போகும். சில பேர் எழுதிலாம் வச்சுக்கோ, நான் கேட்க மறந்துடுவேன். என் பையன் 3ஆம் கிளாஸில் பாஸ் பண்ணணும், எங்கள் பக்கத்து வீட்டு ஆளுக்கு வேலை உடனே போகணும், எதிர் வீட்டு ஆளை விட நான் பெரிய கார் வாங்கணும், லிஸ்ட்டே போடும். இந்த லிஸ்டெல்லாம் போட்டுட்டு இதெல்லாம் வேண்டிக்கணும்னு தான் போவான். ஆனால் அந்த 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 மூர்த்தி ஸ்வரூபத்தை பார்க்கிற போது பல சமயங்களில் அந்த இடத்தில் எதை வேண்ட நினைக்கிறோமோ எதையுமே வேண்டாமல் திரும்பி வரும். அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? எனக்கு உண்டு. திருப்பதிக்கு போகிற போது அங்கே இருப்பதே நமக்கு சில வினாடிகள் தானே பார்க்க முடியும், சில வினாடிகள் தான். இந்த வினாடிகளுக்குள் இதையெல்லாம் கேட்கணும் என்று யோசித்து கொண்டு தான் போவேன். அங்கே போகிற போது பாசுரங்களை சொல்லி கொண்டு போவேன். அவரை பார்ப்பது ஒரு 5 வினாடி 10 வினாடி தான் நமக்கு கிடைக்கும். அதில் இதை தான் கேட்கணும், இதை கொடு எனக்குன்னு கேட்கணுன்னு தான் போவேன். ஆனால் அநேகமாக வெளியே வருகிற போது ஐயோ கேட்கவே இல்லையே. அந்த ஸ்வரூபத்தை பார்க்கிற போது நாம் கேட்க நினைப்பவை எல்லாம் ரொம்ப சின்ன விஷயங்களாக போய்விடுகிறது. இப்படி தானே, இதையா போய் கேட்கணும், அதுகிட்ட என்ன கேட்கணும்? புழுவாய் பிறக்கினும் புண்ணிய நின்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும். எப்படி கேட்டார் திருநாவுக்கரசு சுவாமிகள்? முதல்ல பிறவி வேண்டான்னு கேட்கல பாருங்க. பிறவி வேண்டான்னு தானே இவங்கெல்லாம் கேட்பாங்கன்னு நாம் நினைக்கிறோம். நாயன்மார்கள்லாம் என்ன கேட்டிருப்பாங்க? இந்த பிறவி வேணாண்டா சமீபில் 20 வயசுலேயே சொல்கிறான், ஏன் தான் பிறந்தோமோன்றான். அதெல்லாம் 70 வயசில் சொல்ல வேண்டியது, 20 வயசுலேயே சொல்கிறான், இதுக்கு தான் பிறந்தேன்னு தெரியலன்றான். சொல்கிறாரு சுவாமி, பிறவி வேண்டான்னு கேட்கல, ஏன்னா மலித்த பிறவியும் வேண்டுவதே என் மாநிலத்தேன்னு அவர் தானே சொன்னார். எதற்காக மலித்த பிறவி? இந்த 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 பிறவி எனக்கு வேணும், வேண்டுவதே என் மாநிலத்தையே, குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிறப்பும், அதை பார்க்கறதுக்கு இந்த பிறவி வேணும்னு கேட்குறாரு.
அவர் கேட்குறாரு, அப்படி சரி நீ பிறந்துட்ட, ஆனால் நீ மனுஷனாக பிறக்கலன்னா நீ என்ன பிறவி வரும்னு யார் தெரியும்? இப்போ நமக்கு கிடைத்திருக்கிற இந்த பிறவி இருக்கிற எவ்வளவு அபூர்வமானது என்று தெரியாமல் ஒவ்வொரு நாளையும் வீணடித்து கொண்டிருக்கிறோம். அப்படிதானே? அப்படிதானேங்க? அரியது கேட்பேன். முருகன் 4 கேள்வி கேட்டதா சொன்னேன்ல ஔவையார. நான் நடுவில் அப்படி குவிஸ் வைப்பேன். 4 கேட்டான்ல, அதில் இன்னொன்று அரியது எது? முருகன் கேட்குற ஔவையிட்ட, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மானிடராய் பிறந்த காலை எது அரிது? கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமேன்னு சொன்னான். ஔவையுடைய பாட்டினுடைய அழகை பாருங்கள். அப்படி படிப்படியாக போகும். நேராக போய் மேலே கொண்டு வைக்க மாட்டேன். லிஃப்ட் இல்லை, அவள் படிக்கட்டு ஒன்றா தான் போனோம். நம்ம சைவமும் அப்படித்தான். சரியை கிரியை யோகம் ஞானம் இது ஒரு படிக்கட்டு பாருங்க. இப்போ மாற்று மதத்தில் இருக்கிற சில பேர் நம் பிள்ளைகளிடம் கேட்கிறார்கள், இவ்வளவு தெய்வம் எதுக்கு உங்களுக்கு? நம்ம பிள்ளைங்க என்ன சொல்லும்? வீட்டுக்கு வந்து மாம் ஐ டோன்ட் நோ வாட் டு ஆன்சர். ஏன்? நமக்கு பதில் தெரிஞ்சால் தானே நம்ம பிள்ளைக்கு பதில் தெரியும். நமக்கே தெரியலையே, பிள்ளைக்கு எப்படி பதில்? எனக்கு இவ்வளோ தெய்வம் இருக்குன்னா, ஆமாப்பா இருக்குது, எனக்கு எல்லா தெய்வம். எனக்கு இந்த கோயில் வாசலில் ஒரு மரம் இருக்கே, அது சாமிடா. எனக்கு அது எங்கள் சாமி. அது எங்கள் ஊர் காவல் தெய்வம் ஒன்று இருக்கே, பெரிய அருவாளை வச்சுக்கிட்டு, அது எங்கள் சாமி. எங்கள் ஊர் மண்ணே எனக்கு சாமி. அதுவும் இங்கே இல்லை, யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கீங்க, உங்கள் மண்ணு தானே உங்களுக்கு சாமி. இந்த மண்ணை கட்டிக்கிட்டு வந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க எனக்கு தெரியும். ஊரை விட்டு கிளம்புற போது எதையும் எடுக்க முடியல. ஏன்? 2 நாள் 24 மணி நேரம் 48 மணி நேரத்தில் போனால் எதை எடுப்ப, எதை வைப்ப, எதை எடுப்பீங்க? ஆனால் அது எதையும் எடுக்க முடியாத நேரத்திலும் மண்ணை கட்டிக்கிட்டு வந்து 35 வருஷமாக வீட்டில் மண்ணை வச்சிருக்கிற ஆட்களெல்லாம் எனக்கு தெரியும். மண்ணே சாமி, எனக்கு உருவம் தான் சாமின்னு உனக்கு யார் சொன்னதுப்பா? எனக்கு எல்லா சாமி. காணுகிற எல்லாவற்றிலும் கடவுளை காட்டுகிற ஒரு மதம் என்னுடைய மதம். காணுகின்ற ஒவ்வொருவரிலும் கடவுளை காணுகிற பார்வையை என்னுடைய மரபும் என் மண்ணும் என் மதமும் என் சமயமும் எனக்கு கொடுத்திருக்கிறது. வேறு யாருக்கு கிடைக்குது? நிறைய எல்லாம் கடவுள் தான்ப்பா. எல்லா கடவுளுக்கும் நாங்கள் ஆடுவோம் பாடுவோம். ஒரு ஊரில் வந்து சூடத்தை ஒருத்தன் சாப்பிடுவோம், ஒரு ஊரில் சந்நிதியை ஒருத்தன் சுற்றுவோம், ஒரு ஊரில் ஒருத்தன் புரளுவோம், ஒரு ஊரில் ஒருத்தன் உருளுவோம். என்னப்பா ஆளாளுக்கு ஒன்று பண்ணுறீங்க? நாங்கள் எதுவும் செய்வோம் எங்கள் சாமிக்காக. இப்படியெல்லாம் செய்வது முதல் படி. அதிலிருந்து நாங்கள் நினைத்தவர்கள் அங்கே இருக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. இது ஒன்றும் எக்கானமி ப்ரீமியம் எக்கானமி பிஸ்னஸ் கிளாஸ்லாம் கிடையாது. எல்லா கிளாஸும் இங்கே ஒரே கிளாஸ் தான். உனக்கு எது முடியுமோ அந்த இடத்துல நீ இருந்துக்கோ. சரியை தான் உனக்கு முடியுமா, அங்கே இரு. கடவுள் அங்கேயும் உனக்கு காட்சி தருவார். அதுக்கப்புறமா பல தெய்வங்களை வணங்குவார். அப்புறம் அடுத்தபடி கிரியை சம்பிரதாயங்கள். இப்போ இப்படித்தான் செய்யணும், கொடிமரத்தை இப்படித்தான் செய்யணும்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது. கொடிமரம் ஏன் நிற்கணும்? படுத்தாப்பில் செய்கிறதான்னு ஒருத்தர் செய்யக்கூடாது. கிரியைன்றது அதுதான். இதனால் இப்படி செய்ய வேண்டும், அதுதான் கிரியை. இந்த கொடிமரம் வைக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது. அதை அந்த திருவிழா முடிந்த பிறகு அந்த கொடியை எடுப்பதற்கு ஒரு முறை இருக்கிறது. அடுத்த கொடி கட்டுற மட்டும் அதை எப்படி வைக்கணுன்றதுக்கு ஒரு முறை இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு முறை இருக்குல்ல, அந்த முறைகளை எல்லாம் பின்பற்றுவது கிரியை. அதுவும் வேணாம், நம்ம அதை தாண்டி போகலாம். யோகம் என்ற நிலை வருகிற போது கோயிலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை, போனாலும் மகிழ்ச்சி அவசியம் இல்லை. நான் இருக்கிற இடத்திலிருந்து என்னால் கடவுளை, என்னுடைய ஆன்மாவிலே உரைகின்ற என்னுடைய ஈசனை
நினைத்து நெஞ்சமெல்லாம் உருக விம்மி களி மிகுந்து அந்த கரணங்கள் கரை புரண்டு ஓடும். யாருக்கு வந்தாம அது அபிராமி பட்டருக்கு அப்படித்தான் வந்தது. அபிராமி பட் கோவிலில் தான் உட்கார்ந்துருக்காரு. ஆனால் அபிராமியை அவர் பார்க்கல. எந்த அபிராமிய? சிலையா இருக்கிற அபிராமியை பார்க்கல. தன் நெஞ்சத்து கண்ணுக்குள்ளே இருந்த அபிராமியை அவர் பார்த்து கொண்டிருந்தார். கண்ணை மூடிட்டு இருந்தாரு. விம்முகிறார், புலம்புகிறார், அழுகின்றார். ஏன்? கண்ணை திறந்து எதிரிலே தான் இருக்கு. அழகாக அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க அபிராமிக்கு. அவளை பார்க்கல, தன் நெஞ்ச கண்ணுக்குள்ளே இருந்த அபிராமியை பார்க்கிறார். அன்னைக்கு அமாவாசை. அவர் பார்த்த அபிராமியோ பௌர்ணமி நிலா போல ஜொலிக்கிறார். எங்க இருக்கிற அபிராமி? இந்த இடத்துல நெற்றி பொட்டுல உள்ள பார்க்கிறார். அவருடைய வேலையே பஞ்சாங்கம் படிக்கிற வேலை. திடீர்னு ராஜா ஏன் வந்து இன்னைக்கு என்ன திடீர்னு கேட்டான்னு சில பேர் கேட்குறாங்க. இந்த ராஜாவுக்கு என்ன அவ்வளோ வேலை இல்லையா? திடீர்னு ஒரு ஆள்கிட்ட வந்து இன்றைக்கி என்ன திடீர்னு கேட்பாங்க. அவருடைய வேலையே பஞ்சாங்கம் படிக்கிற வேலை தான். அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க பாருங்கள். இந்த பஞ்சாங்கத்தில் இருக்கிற 5 அங்கங்களையும் சொல்லுவதற்கென்று கோவிலில் ஆட்கள் இருந்தார்கள். அவர் வேலை அதுதான். அதனால தான் ராஜா வந்து கேட்குறான் இன்றைக்கி என்ன திதின்னு. அன்றைக்கி அமாவாசை. இவர் என்ன சொன்னார்? பௌர்ணமின்னு. அவனுக்கு கோவம் வந்துருச்சு. நல்லா யோசித்து சொல்லு, ஒரு தடவை தான் கேட்பேன்னு. நம்ம கிளாஸில் டீச்சர் கேட்குற மாதிரி சரியாக சொல்லு அப்படின்னாலும் என்ன ஏற்கனவே சொன்ன ஆன்சர் தப்புன்னு அர்த்தம். சரியாக சொல்லுன்னா என்ன அர்த்தம்? சில சமயம் வீட்டுக்காரம்மா கேட்கும். இங்கே யாருக்கும் அந்த அனுபவம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒன்று கேட்கும், நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க, சொல்லி மாட்டிப்பீங்க. அப்போ 2வது தடவை கேட்டால் உஷாராயிடுங்க. நான் முதல் தடவை நீங்கள் சொன்ன தப்புன்னு அந்த அம்மா கண்டுபிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் கேட்டார். 2வது முறை கேட்டால் பௌர்ணமிடா போடான்ட்டார். அதனால தான் அவர் நெருப்பில் போடணும்னு அவன் சொன்னான். இப்போ தன்னுடைய காதிலே இருக்கிற தோட்டை அம்பிகை தூக்கி எறிந்தால் அது பௌர்ணமி நிலாவாக வந்தது. இதுதான் யோகம். நெஞ்சத்துக்குள்ளே நினைத்து 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 விம்முவது. இதற்கும் அடுத்த ஒரு கட்டம் இருக்கிறது. யோகத்துக்கும் அடுத்தது ஞானம். எல்லாவற்றையும் கடந்தது. இந்த பிரபஞ்ச பெருவெளியிலே நீந்தி கொண்டிருக்கிற ஒரு உயிராக தன்னை உணர்வது. தானே அந்த பரம்பொருள் என்று பரம்பொருளோடு கலந்து நிற்கிற நிலை. இந்த 4 நிலையில் நாம் எல்லாம் எங்கே இருக்கோன்னு அவங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். நான் எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியலன்னு சில பேர் சொல்லலாம். ஆனால் எதிலே இருந்தாலும் கடவுள் உனக்கு அருள் செய்வார் என்பது தான் இந்த நம்முடைய மதம் நமக்கு சொல்லுகின்ற பேருண்மை. அப்போது கணபதி கடவுளிடம் என்ன கேட்க வேண்டும் என்று தெரிவதற்கே ஒரு ஞானம் வேண்டும். அந்த ஞானத்தை யார் கொடுப்பது? அதையும் கடவுள்தான் கொடுக்க வேண்டும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அவனுடைய அருள் இருக்கணும் பாருங்க. சரியானதை கேட்கறதுக்கான அறிவையும் அந்த கடவுள் தான் நமக்கு கொடுக்க வேண்டும். கஜமுகாசுரன் என்ற ஒரு அசுரன் இருந்தானோ. இதெல்லாமே பாருங்களேன், எல்லா இடத்துலையும் அசுரர்கள் இருக்காங்க. கடவுள்கள் போய் அவங்கள கொல்றாங்க. இதையே உங்கள் கதைகள் எல்லாமே இப்படி இருக்குது. இது எல்லாமே ஒரு உருவகம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். கஜமுகாசுரன் ஆணவத்தினுடைய உச்சத்தில் இருந்தான். நான் தான் எல்லாம்னு இருந்தான். இப்போ நான் இதை சொல்லும்போதே உங்களுக்கு யாருடைய நினைவலாமோ உங்களுக்கு வரும். அப்படி தானே? யாரும் நான் சொல்லக்கூடாது, அவங்கவுங்களுக்கு தெரியும். நான் இல்லாமல் இந்த உலகமே இல்லைன்னு நினைக்கிறவன் அவன் தான் கஜமுகாசுரன், அவன் தான் சூரபத்மன், அவன் தான் ராவணன். அப்படிலாம் இருந்திருக்காங்கன்றதுக்கான ஒரு நினைவூட்டல் தான் அது. கஜமுகாசுரன் தவம் இருந்தான். சிவபெருமான் தவத்துக்கு இறங்கி வந்தார், வரம் கொடுத்தார். என்ன வரம்? எந்த ஆயுதங்களாலும் நீ அழிக்கப்பட முடியாது என்கின்ற வரம். என்ன ஆயுதம்? சூலம், கத்தி, வில்லு, அம்பு, வாள், எந்த ஆயுதத்தாலும் உன்னை அழிக்க முடியாது என்கின்ற வரத்தை கொடுத்தார். உடனே ஆணவம் தலைவிரித்து ஆடியது கஜமுகாசுரனுக்கு. தேவர்கள் எல்லாம் வழக்கம் போல கதறி அழுதார்கள். சிவபெருமானிடம் போய் சொன்னார்கள், நீங்கள் தானே வரம் கொடுத்தீங்க சாமி, சேவையில்லாத ஆளுக்கு தேவையான வரத்தை கொடுத்து ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. உடனே விநாயக பெருமானை பார்த்து நீ போய் அந்த அசுரனை அழித்து விட்டு வா என்று சொன்னார். விநாயகர் போருக்கு புறப்பட்டார்.
அப்படி ஜொலித்து கொண்டு கிளம்புகிறார். அந்த போர் நடக்கிறது. எல்லா விதமான ஆயுதங்களையும் எடுத்து எடுத்து வீசுகிறார். அவனுக்கு அழிவில்லை. சிரித்து கொண்டு நிற்கிறான். தேவர்கள் சொல்லுகிறார்கள், ஆயுதங்களினால் அழிவில்லை என்று. தன்னுடைய தந்தத்தையே எடுத்து கஜமுகாசுரன் மீது எரிய, கஜமுகாசுரன் ஒரு பெரும் பெருச்சாளி வடிவத்தை எடுக்கிறார். தன்னுடைய ஞான கண்ணினால் அந்த பெரும் பெருச்சாளி வடிவத்தை பார்க்கிறார். அது அப்படியே குறுகி 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 சின்ன மூஷகமாகி விடுகிறது. ஆணவத்தை இழந்து விடுகிறது. ஆணவத்தை இழந்து விட்ட கஜமுகாசுரனை மூஷிகமாக்கி தன்னுடைய வாகனமாக்கி கொண்டார் விநாயகப் பெருமான். இல்லை, என்ன ஒரு தத்துவம் பாருங்க. அழிப்பது அல்ல, மாற்றுவது. ஆணவத்தை மாற்றுவது, அறியாமையை மாற்றுவது. அதுதான் விநாயக பெருமான் நமக்கு சொல்லித் தருகின்ற மாபெரும் பாடம், வாழ்க்கையை வாழுவதற்கான பாடம். சில பேரை எதிரிகளாக நினைத்து கொண்டு ஒரு முழு வாழ்க்கையையே சில பேர் கழித்து விடுகிறார்கள். என்னங்க பார்த்துருக்கீங்களா அப்படி யாரையாவது? நான் பார்த்துருக்கேன். ஒரு அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க, எங்கள் நாத்தனாரோட நான் பேச மாட்டேங்க. ஏங்க ஏன் பேச மாட்டேங்க? அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போய், அவங்க வீட்டில் கல்யாணம் வந்தது, நான் போய் நின்று வடைச்சட்டிலேயே வெந்து வர்றவங்களுக்கெல்லாம் வடை சுட்டு போட்டு இலையை இட்டு எச்சிலிட்டு எடுத்து எல்லா வேலையும் பண்ணேன். கடைசியில் எனக்கு வச்சு கொடுத்தாங்க பாருங்க. என்ன வச்சு கொடுத்தாங்க? வெறும் 10 பவுண்டு வச்சு கொடுத்தாங்க. அதிலிருந்து அவங்கள நான் பேசுகிறதே இல்லை. அப்படியா? எவ்வளோ? போன மாதம் கல்யாணம் ஆச்சா? இல்லை இல்லை, போன வருஷமா? இல்லை இல்லை, எப்போ கல்யாணம்? அது ஆச்சு 20 வருஷம். இது 20 வருஷமாக 10 பவுண்டையே நினச்சிக்கிட்டு வாழ்ந்துருக்கு. படையப்பா படத்தில் நீலாம்பரி இருந்த மாதிரி. என்ன ஒரு வீணடிக்கப்பட்ட வாழ்க்கையில் நம்மை காயப்படுத்துகிறவர்கள், கஷ்டப்படுத்துகிறவர்கள், அவமானப்படுத்துகிறவர்கள், நம்முடைய இருப்பையே மதிக்காதவர்கள், இப்படி எல்லார் வாழ்க்கையிலும் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்கள மாத்திரமே நினைத்து கொண்டு குமுறிக்கொண்டு பொறுமிக்கொண்டு ஒரு முழு வாழ்நாளையும் பகையிலே கழித்தவர்கள் தான் ரொம்ப பரிதாபத்துக்குரியவர்கள். எவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அரிது அரிது, மானிடராதல் அரிது. மானிடராக என்ன பண்ண? எங்கள் நாத்தனாரோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன் 25 வருஷமா. சில விஷயங்களை கடக்க வேண்டும், சில விஷயங்களை விலக்க வேண்டும், சில விஷயங்கள் இருப்பதே நினைக்காமல் வாழ வேண்டும். அதனால் கடவுள்கிட்ட என்ன கேட்கணும்னா, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அது கிடைக்கக்கூடாது, எங்கள் ஆஃபீஸில் ப்ரமோஷன் ஒருத்தனுக்கு கிடைச்சிது, அவன் வேறு ஆஃபீஸ்க்கு மாறணும்லாம் கேட்காம நாம் கடவுளிடம் கேட்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். ரொம்ப அழகாக ஒரு ஆங்கில கவிஞன் அதை சொன்னான். என்னால் மாற்ற முடிந்ததை மாற்றுவதற்கான சக்தியை கொடு. அதனால் கேட்டுக்கங்க. இது என்னால் மாற்ற முடிந்ததை மாற்றுவதற்கான சக்தி, மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளுவதற்கான சக்தி, எதை மாற்ற முடியும் எதை மாற்ற முடியாது என்று பகுத்து கொள்ளுவதற்கான அறிவு. இந்த 3ஐ கொடுன்னு கடவுள்கிட்ட கேட்டால் எல்லாத்தையும் விநாயகரை பார்த்துப்பார். நம்ம என்ன நினைக்கிறோம்? எல்லாத்தையும் மாற்றலான்னு நம்ம நினைக்கிறோம். முடியாது. 20 வயசில் உலகத்தையே மாற்றலான்னு நினைக்கிறோம். ட்ரம்ப்புக்கு கூட நான் தான் லெட்டர் எழுதியிருக்கேன்றான். எல்லாத்தையும் மாற்றலான்னு நம்புகிறான். 70 வயசில் தான் தெரியுது, என்னை மாத்திர நான் மாற்றிக்க கூட என்னால் முடியலன்னு. அதில் மாற்ற முடிந்ததை மாற்றலாம், மாற்ற முடியாததை அக்செப்ட் தான் பண்ணணும். யூ ஹேவ் டு அக்செப்ட். அதுதான் வள்ளுவர் ரொம்ப அழகாக நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு பாருங்க. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். ஒரு 2 வரியில் உறவுகளை பற்றி, இது யாருக்காக வேணா இருக்கலாம், உறவுகளுக்குன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். சில உறவுகள் கூடவே இருந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுது. தள்ளியும் இருக்க முடியல, கூடவும் வச்சுக்க முடியல, என்னதான் செய்யறதுன்னே தெரியல. வள்ளுவர் சொல்கிறாரு, அசஸ் பண்ணுன்ற. எப்படி அசஸ் பண்ணுது எனக்கு தெரியல, அசஸ் பண்ண. குணம் நாடி, முதல்ல பாருங்க பாசிட்டிவாக தான் சொல்கிறார். குணம் நாடு. ஒரு நல்ல விஷயம் கூட இருக்காது.
நான் யோசித்து பார்க்குறேன், ஒன்று கூட எங்கள் மாமியார்கிட்ட இல்லைங்குது ஒரு அம்மா. ஏதாவது இருக்கும், குணம் நாடி குற்றமும் நாடி, அந்த உம்பு தான் அழகு. அதில் குற்றமும் நாடி, குணத்தை மாத்திரமல்ல குற்றமும் நாடி, அவற்றுள் மிகை நாடி. ரெண்டுத்தில் எது அதிகமாக இருக்கு? நீ இப்படி யோசிச்சிருக்கோமா? எந்த உறவை பற்றியாவது இப்படி யோசிச்சிருக்கோமா? குற்றங்களை மாத்திரமே நாடுகிறோம், திரும்ப திரும்ப குற்றங்களைத்தான் நாடுகிறோம். ரெண்டுத்தையும் நாடி, இவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். எது அதிகமாக இருக்கோ அதை நினைவில் வச்சுக்க. குற்றம் தான் அதிகம்னா ஒன்று விலகு, இல்லை மாற்று. ரெண்டும் முடியலையா தனியாக போயிரு. ஆனால் குணம்தான் அதிகம்னாக்க யூ ஹேவ் டு அக்செப்ட். வேறு என்ன செய்ய முடியும்? நம்மளை அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்கல்ல. நமக்குள்ளே இருக்கிற குற்றங்கள் என்னென்னு எப்போவாவது நாம் யோசிச்சிருக்கோமா? சுட்டும் விரலால் எதிரியை காட்டி குற்றம் சாட்டுகையில் மற்றும் 3 விரல்கள் உந்தன் மார்பினை காட்டுது பாருன்னு கண்ணதாசன் எழுதினார். அந்த குணம் வரத்துக்கு என்ன தேவைன்னா பகுக்கிற அறிவு தேவை. மாற்ற முடிந்தது எது, மாற்ற முடியாதது எது என்று பகுக்கின்ற அறிவு தேவை. அந்த அறிவை விநாயக பெருமானிடம் கேட்க வேண்டும். எனக்கு பணம் வேணும், எனக்கு ப்ரமோஷன் வேணும், எனக்கு பிஆர் வேணும் என்றெல்லாம் கேட்பதை விட இதை பகுத்து கொள்ளுகிற அறிவை கொடு என்று கேட்க வேண்டும். அதுதான் எங்கள் மகாகவி சொன்னார், கற்பக விநாயக கடவுள் அவன். அந்த காட்டுக்கு போய் கேட்கக்கூடாததை கேட்டு பூதத்தால் அடிபட்டானே, அவனை நினைவு வச்சுக்கணும். கேட்க வேண்டியதை கேட்டால் கொடுக்கும்படி கொடுப்பார். கற்பக விநாயக கடவுளை போற்றி சிற்பமோன தேவன் வாழ்க, வாரண முகத்தான் மலர்த்தாள் வெல்க, ஆரண முகத்தான் அருட்பதம் வெல்க, படைப்பு கிரையவன் பண்டவர் நாயகன் இந்திரன் குரு என் இதயத்து ஒளிர்வான், சந்திர மௌலி தலைவன் மைந்தன் கணபதி தாளை கருத்திடை வைப்போம், குணமதிர் பலவாம் கூற கேளீர், உச்சவி திறக்கும் அகக்கண் ஒளி தரும், அக்கினி தோன்றும் ஆண்மை வலியுறும், திக்கெல்லாம் சென்று ஜெயக்கொடி நாட்டலாம், கச்சவி தன்னை கையிலே எடுக்கலாம், விடத்தையும் நோவையும் வெம்பகை எதனையும் துச்சமென்றெண்ணி துயரிலாதிங்கு நிச்சலும் வாழ்ந்து நிலை பெற்றோங்கலாம், அச்சம் தீரும் அமுதம் விளையும் வித்தை வளரும் வேள்வி ஓங்கும் அமரத்தன்மை எய்தவும் இங்கு நாம் பெறலாம் இஃதுணர் வீரே என்று மகாகவி பாரதியன். கட்செவி தன்னை கையில் எடுக்கலாம். கட்செவி அப்படின்னா பாம்புன்னு அர்த்தம். கட்செவி, பாம்புக்கு செவி கிடையாது, ஆனால் கண்ணு தான் அதற்கு செவி. கண்ணே செவியாக இருப்பதால் கட்செவி என்று பேர். பாம்பை கையில் எடுக்கக்கூடிய தைரியத்தை யார் கொடுப்பார்னா கற்பக விநாயக கடவுள் கொடுப்பார். ஏன்? அச்சம் தீரும் அமுதம் விளையும் என்று மகாகவி பாரதி பாடிய கற்பக விநாயக கடவுள் இங்கே இருக்கிறார். ரொம்ப மிக மிக அற்புதமான ஒரு கேள்வியை தமிழ்நாட்டில் சில பேர் கேட்கிறார்கள். இலங்கையில் அதை யாரும் கேட்டுக்கிறதா எனக்கு தெரியல. விநாயக பெருமான் தமிழ் கடவுளா என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லுகிற ஒரு கதை என்னவென்றால், கிட்டத்தட்ட 1500 வருடங்களுக்கு முன்பு பல்லவர்களினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருந்தது. நரசிம்மவர்ம பல்லவர் அரசராக இருந்தார். அவர்தான் மாமல்லபுரத்திலே சிற்பங்களை, அவரும் அவருடைய தகப்பனாரான மகேந்திரவர்ம பல்லவரும் தான் மாமல்லபுரத்தினுடைய சிற்பங்களை அமைத்த பேரரசர்கள். இவர்கள் மீது படையெடுத்து வந்தான் மத்திய இந்தியாவிலே இருக்கிற புலிகேசி என்ற சாளுக்கிய மன்னன். அதனால் நரசிம்மவர்ம பல்லவர் அவனை பழி வாங்குவதற்காக பதிலுக்கு படையெடுத்து வாதாபிக்கு போனார். வாதாபி என்ற ஊர் அதற்கு போனார். அங்கே போய் அந்த நாட்டை வென்று திரும்பி வர்ற போது அந்த வாதாபி என்கின்ற நகரத்திலே இருந்த ஒரு பெரும் விநாயகர் சிலையை அவர் பார்க்கின்றார். அதை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருகின்றார். இங்கே கொண்டு வந்து கோவில்களிலே இருப்பது தான் அங்கே பிள்ளையார்பட்டியிலே இருக்கிற விநாயகரனுடைய உருவம் போன்ற ஒரு உருவத்தை கொண்டு வந்தார். இதற்கு பிறகுதான் விநாயகர் வழிபாடு தமிழ்நாட்டிலே ஆரம்பித்தது. அதற்கு முன்பு கிடையாது என்று சில பேர் சொல்லுகிறார்கள். அது சரியான தகவல் அல்ல என்று எனக்கு தோன்றுகிறது. விநாயகர் வழிபாடு எல்லா காலத்திலும் இருக்கிறது. 5 கரத்தனை, ஆனை முகத்தனை, இந்தி நிலம்பரை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. யார் எழுதினது இந்த பாடல்?
திருமூலர் பாடல். திருமூலர் காலம் என்ன? திருமூலர் காலம் என்ன? யோசித்து பாருங்க. நாம் சொல்கிறோம் பல்லவர்களினுடைய காலம் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு. திருமூலருடைய காலம் அதற்கு பல நூற்றாண்டுகள் முன்பு. அப்போ திருமூலர் விநாயகரை பற்றி இதை எழுதியிருக்கிறார் என்றால் விநாயகர் வழிபாடு எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறது. சங்க பாடல்களிலே ஏன் இல்லை என்றால் சங்க பாடல்களில் சிவபெருமானை பற்றி கூட தான் செய்தி இல்லை. அதனால் சிவபெருமான் வழிபாடு இல்லைன்னு முடிவுக்கு வந்துவிட முடியுமா? திருமூலர் எழுதிய பாடல் நம்முடைய கையில் ஆதாரமாக நிற்கிறது. தமிழ் கடவுள் விநாயகர். அப்போ வாதாபியிலிருந்து அவர் ஏன் கொண்டு வந்தார் அப்படின்னா, அவர் திருவெண்காடுன்ற கிராமத்தை சேர்ந்த பரஞ்சோதி என்பவர் தான் பல்லவர்களிலே நரசிம்மவர்ம பல்லவரனுடைய சேனாதிபதியாக இருந்தார். அந்த ஊரை சேர்ந்த அவர் அந்த இடத்திலே தான் கஜமுகாசுரனுக்கும் கணபதி கடவுளுக்குமான யுத்தம் நடந்ததாக சொல்லுகிறார்கள். தல வரலாறு அப்படி இருக்கிறது. அவர் ஊரில் ஏற்கனவே வழிபட்டு வந்த பிள்ளையாரை வாதாபியிலே பார்த்தால் நமக்கு அப்படி தானே இருக்கும். நீங்கள் உங்கள் ஊரில் எப்போவுமே பார்க்குற ஏதோ யானை உங்கள் ஊரில் பார்க்குறீங்க. லண்டனில் யானை இருக்கா? ஜூவில் இல்லை, பொதுவாக கேட்குறேன். யூகேயில் கிடையாது, நம்ம ஊரில் உண்டு. இப்போ நீங்கள் யூகேயில் ஒரு யானை பொம்மை பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் எவ்வளோ யானையை பார்த்துருக்கோன்னு ஒரு பொம்மையை ஆசையாக வாங்குவீங்க தானே. அது மாதிரி அவர் ஊரில் ஏற்கனவே வழிபட்டு வந்த விநாயகரை வாதாபியிலே பார்த்த உடனே நம்ம ஊர் கடவுள் இங்கே இருக்காரேன்னு அந்த சிலையை கொண்டு வந்து வைத்திருக்கலாம். ஒரு யூகத்திலே சொல்லுகிறேன். இந்த வழிபாடு என்றைக்கும் இருந்தது. ஔவைக்கு அருள் தந்தவர் இந்த விநாயக கடவுள். எப்படின்னு கேட்குறீங்களா? அவள் தான் பாடிட்டாளே, பாலும் தெளித்தேனும். எவ்வளோ புத்திசாலி பாருங்க. அவள் 4 தராளாம். நான் 4 தரேன்ற. பால், தெளித்தேன், பாகு. பாகுன்னா நம்ம வைக்கிற வெள்ளைப்பாகு, அதான் பாகு. பருப்பு, பருப்புன்னு என்ன துவரம் பருப்பா? சிறுபருப்பு. பாயசத்துக்கு அதுதான் போடணும். இந்த 4 உனக்கு தரேன். நான் 4 தரேன்ப்பா, நீ எனக்கு 3 தந்தால் போதும். உடனே நாம் பரவாயில்லையே 4 தந்துட்டு இவன் என்கிட்ட 3 தான் கேட்குறான்னு கடவுள் ஒன்றை கொடுத்துருவாரான். என்ன 3 வேணும்? நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா அப்படின்ட்டா. நான் 4 தரேன், நீ 3 தரேன்னு சொல்லுகிற ஒரு வியாபாரியா என்ன ஔவை? அதெல்லாம் நாம் செய்வோம். ஔவை ஞானத்தினுடைய வடிவம். அவள் என்ன சொல்கிறா தெரியுமா? நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா, இயல், இசை, நாடகம் என்று 3 பிரிவுகளை கொண்ட தமிழை எனக்கு தா. நீ தமிழனுடைய அறிவை எனக்கு தந்தால் பால் போல, தேன் போல, வெள்ளப்பாகை போல, பருப்பை போல இனிமை கலந்த தமிழ் கவிதைகளை நான் உனக்கு தருவேன்னு தான் அதுக்கு அர்த்தமே தவிர பாலை கொடுத்தா, தேனை கொடுத்தா, பாயசத்தை கொடுத்தா தமிழை வாங்கினான்றது கிடையாது. நீ தமிழ் அறிவை கொடுத்தால் இனிமையான தமிழ் பாடல்களை உனக்கு தருவேன்னு தான் அந்த பாடலுக்கு பொருளாக இருந்திருக்க வேண்டும். அந்த அவைக்கு விநாயகர் எப்படி அருள் செய்தார் என்று நினைத்தால் நமக்கு சிலிர்க்கும். அதுக்கு கொஞ்சம் சைவத்தினுடைய கதைகளுக்குள்ளே போக வேண்டும். 63 நாயன்மார்களில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முக்கியமாக, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தார். அவர் பேர் சேரமான் பெருமாள் நாயனார். 2 பேரும் ரொம்ப 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 நண்பர்கள். எப்படி நண்பர்களானார்கள் என்றால், சேரமான் பெருமாள் நாயனார் எத்தனை பெருமைக்குரியவர் என்றால், அவர் இருக்கிற இடத்திலே, அவர் சேர நாட்டைச் சேர்ந்தவர், தினமும் தன் மனத்தால் சிதம்பரத்திலே இருக்கிற நடராஜ பெருமானை நினைத்து பூஜை செய்வாராம். பூஜை முடிந்து ஆரத்தி எடுத்த உடனேயே சிதம்பரத்திலே நடராஜ பெருமான் தன்னுடைய தூக்கிய காலிலே இருக்கிற சிலம்பை அசைப்பாராம். அந்த ஓசை சேரமான் பெருமாள் நாயனாருக்கு கேட்குமா. அது கேட்டதான் பூஜை முடிஞ்சுது. ஒவ்வொரு நாளும் கேட்கின்ற பூஜை மணி இவர் அடித்து முடித்தோடனே அந்த சிலம்பு ஓசை கேட்கும். ஒரு நாள் கேட்கல. இவர் வெயிட் பண்ணி பார்க்குறாரு, கேட்கல. சிவபெருமானன் சீரியல் பார்த்துட்டு பிஸியாக இருக்காரா? ஏன் இன்னைக்கு கால் சிலம்பு சத்தமே கேட்கல அப்படின்னு நாம் இருந்தால் நினைப்போம். அவர் நினைத்தாராம், என் பூஜையில் பிழை இருக்கிறது என்று சேரமான் பெருமாள் நினைத்தார். ஒவ்வொரு நாளும் கேட்கின்ற சிலம்பின் சத்தம்
இன்றைக்கு கேட்கவில்லையே, என் பூஜையிலே பிழை இருக்கிறது என்று நினைத்து தன் உயிரை தானே மாய்த்து கொள்ள போனாராம். இப்போ நீங்கள் பெரிய புராணத்து கதைகளை பார்த்தீங்கன்னா, பூஜையில் வழிபடுகின்ற முறையில் அல்லது அவர்கள் எடுத்துக்கொண்ட தொண்டில் ஏதாவது தடை வந்தால், பிரச்சனை வந்தால், தன் உயிரை விடுவதற்கு தயங்காதவர்களாக 63 நாயன்மார்களும் இருப்பார்கள். 60 இன்னைக்கு வரலப்பா, சரி நாளைக்கு பார்த்து கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் சரியாக செய்ய வேண்டும். இந்த அரைகுறை வேலைன்றது இருப்பது தொண்டு இல்லை, தெரிஞ்சுக்குங்க. அரைகுறை இவ்வளோதான் முடிஞ்சு, இன்னைக்கு 2 பேருக்கு தான் சாப்பாடு, மற்றவெல்லாம் நாளைக்கு வா கிடையாது. வந்தவர்கள் எல்லாருக்கும் சோறு. இளையான்குடி மாறனாயனார் என்ன பண்ணிட்டாரு, வீட்டு கூரையிலே இருந்த குச்சியை எடுத்து விறகு போல ஒடித்து அடுப்பை பற்ற வச்சார். அந்த ஆள்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, யோ எனக்கே ஒன்றும் இல்லை, நீ இப்போ இந்த நேரம் வந்தியா, மழையில் வந்து நிற்கிறியா, நீ எதாக இருந்தால் கொண்டு வர 2 பேர் சேர்ந்து சாப்பிட்லாம் சொல்லியிருக்கலாம் தானே. வருபவர்களுக்கு உணவு கிடையாது, வருபவர்கள் எல்லாருக்கும் உணவு. இங்கே முதலில் வருகிற 20 பேருக்கு உணவு வழங்கப்படும் கிடையாது, அத்தனை பேருக்கும். தொண்டு என்பது முற்றிலும் இருக்க வேண்டும். சேரமான் பெருமாள் நாயனாருக்கு என் பூஜையிலே தான் குறை, இன்றைக்கு சிலம்ப சத்தம் கேட்கவில்லையே என்று தன்னைத்தானே மாய்த்து கொள்ள போனார். அப்போ நடராஜ பெருமான் சொன்னார், அப்பப்பா அப்படின்னு சிலம்ப அசைத்து ஒலி கேட்கிறது. பூஜையை முடித்து விட்டு கேட்டார், இன்னைக்கு ஏன் சாமி இவ்வளவு லேட்டாக வந்தீங்கன்னு கேட்டார் சேரமான் பெருமான். அவர் சொன்னார், அப்பா நான் எப்போவும் சீக்கிரம் வந்துடுவேன், இன்றைக்கி என் கோயிலுக்கு நம்பியாறு ஊரான் வந்து விட்டான். அவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார். அவன் பாடிய தமிழ் பாடல்களினுடைய இனிமையில் என் மனம் ஈடுபட்டதால் என்னுடைய சிலம்பை அசைக்க தாமதமாகிவிட்டது. அவர் யார் சாமி, அவ்வளோ அழகாக பாடுறவர்? அவர் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். நம்பியாரூர், அவன் பாட்டை நீ போய் கேளு என்று சிவபெருமான் இந்த 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்தினது சிவபெருமான் தான். இவர் அவரை தேடி போகிறார், இவர் போகிறதுக்குள்ள அவர் திருவாரூருக்கு போகிறார், இவர் திருவாரூருக்கு போகிறார். 2 பேரும் நண்பர்களாகி விட்டார்கள். சேரமான் பெருமாள் சொன்னார், நம்பியாரூரன் உன்னை விட்டு பிரிந்து இனிமேல் வாழ முடியாது, எங்கள் ஊருக்கு வா, திருவிஞ்சை களம் அவருடைய ஊர், என் ஊருக்கு வந்துரு, நான் உனக்கு மாளிகை கட்டித்தரேன், நீங்கள் அங்கேயே இருன்னு சொல்லி ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கேயே இருக்கார். இவர் ஒரு நாள் சேரமான் பெருமாள் ஆயினார் காலையில், அப்பா அரசவைக்கு போயிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் இங்கேயே இருங்கன்னு சொல்லி அரசவைக்கு போகிறார். இவர் போற நேரம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை திரும்பவும் கைலாயத்துக்கு கூட்டிக் கொண்டு போவதற்காக அங்கிருந்து யானை வந்து, வெள்ளை யானை. இந்த யானைக்கு பேர் ஐராவணம். ஐராவதம் கிடையாது, ஐராவதம் இந்திரனுடைய ராகம். இது கைலாயத்திலே இருக்கிற வெள்ளை யானை ஐராவணம். ஐராவணம் என்கின்ற யானையோடு கைலை மலையிலிருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அழைத்துக்கொண்டு போவதற்காக இவர் யானை மேலே போகாது. சேரமான் பெருமாள் எல்லா அவை சட்டசபையெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் அங்க பாடி, எங்க ஊரு நிகழ்ச்சியில நீங்க பாத்துக்கலாம், நல்லா உங்களுக்கு தெரியாது, எல்லாம் அங்க பாடி எல்லாம் முடிந்து இவர் வந்து பார்த்தா நண்பரை காணும். இவர் எங்க, அவருக்கு தான் போயிட்டு இருக்காரு, வெள்ளையான கைலாயத்துக்கு போறாரு. இவர் உடனே, இவருக்கு அரசர் தானே, இவருக்கு வெள்ளை குதிரை இருக்கு, வெள்ள குதிரையினுடைய காதில் பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதினார் சேரமான் பெருமாள். உடனே வெள்ளை குதிரையும் வரக்காரன் குதிரை மேல ஏறி இவர் போறார். குதிரை ஃபாஸ்டா, யானை ஃபாஸ்டா? குதிரை தான் ஃபாஸ்ட். யானை விட குதிரை முன்னாடி போயிடுச்சு. சேரமான் பெருமாள் நினைச்சார், ஐயோ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எனக்கு பின்னால் வரலாமா, அவருக்கு என் முதுகை நான் காட்டலாமான்னு குதிரையை திருப்பி ரிவர்ஸ்லயே அவர் போறார். அவர் ரிவர்ஸ்ல போறாரு, இவர் ஃபார்வர்ட்ல போறாரு. இவங்க 2 பேரும் போறவங்க சும்மா தானே போகணும், கைலாயத்துக்கு போற வாய்ப்பு எவ்வளவு பேர் கிடைக்கும். அது குதிரையில யானையில ஏறி போற வழியில அவை பாட்டி பூஜை பண்ணிட்டு, பாட்டி நீ வரலையான்னு போயிட்டு தானே, பாட்டி நீங்க எங்க போறீங்களா, பேராண்டிகளா, நாங்க 2 பேரும் கைலாயத்துக்கு போறோம், சரி நீங்க போங்க நான் பூஜை பண்ணிட்டு போறேன். உடனே பிள்ளையாருக்கு பூஜை பண்றேன், பிள்ளையாருக்கு தான் பண்றேன். பிள்ளையார் கேட்டாரு, என்ன பாட்டி கைலாயத்துக்கு போகணுமா? போய் சொன்னாலா, நான் எப்பா அங்க போனோம், உனக்கு பூஜை செய்கிறேனே, இதுதான் எனக்கு கைலாயம் என்று அவை பண்ணி சொன்ன. நீ ஒண்ணு கவலைப்படாத, நீ பூஜையை முடி, நீ பூஜையை முடிச்ச உடனே பாரு சொன்ன. அப்போதுதான் அவை பாட்டி விநாயகர் அகவலை படைத்ததாக நம்முடைய வரலாறு சொல்லி.
அந்த நேரத்தில் அவளுக்குள்ளே முகிழ்ந்ததுதான் விநாயகர். சீதக்கலவர் செந்தாமரை பாதச்சிலம் பல்லிசை பாட என்கின்ற அற்புதமான விநாயகர் அகவலை. அது ஒரு யோகியினுடைய குரல் பார்ப்பார். ஒரு யோகியாக ஔவையார் கொடுக்கிறார் குரல். காலால் எழுப்பும் கருத்தறிவித்து, காலால் எழுப்பும் கருத்தறிவித்து. காலால் எதை எழுப்ப முடியும்? கால் என்றால் நம்ம கால் இல்லை, கால் என்றால் காற்று. காற்றைத்தான் கால் என்று தமிழ்ச்சொல் உண்டு. காற்றால் நம்முடைய பிராண சக்தியை ஏற்றுவது 6 ஆக்ஞா சக்கரங்களுக்குள் காற்றை எழுப்பி மேலே இருக்கிற சகஸ்ராரம் என்கின்ற 1000 இதழ் கொண்ட ஒரு தாமரையை அடைகின்ற குண்டலினி யோகியாக ஔவையார் பாடியிருந்தார் விநாயகர் அகவல். இந்த விநாயகர் அகவலை ஔவை பாட பிள்ளையார் மகிழ்ந்து தன்னுடைய தும்பிக்கையாலேயே ஔவையை கொண்டு போய் கைலாயத்திலே வைத்தாராம். யானை குதிரையும் வருகிற போது ஔவை பாட்டி நின்று வாங்க வணக்கம்னு 2 பேரும் பாட்டி நீ கீழே தானே பூஜை பண்ணிட்டு எங்களுக்கு முன்னாடி எப்படி வந்தேன் என்று அவர்கள் கேட்டு இருக்கலாம். இது நம்ம நகைச்சுவைக்காக சொல்லுவது. ஆனால் அதுதான் விநாயகர் அருள். அவர் இவர் அவருக்கு கிடைத்தது இவருக்கு கிடைத்தது என்று எண்ணாமல் எனக்கு எதுவோ அதை கொடு என்று கேட்கிற போது கற்பக விநாயகர் கடவுள் அதை கொடுப்பார் என்பதற்காகத்தான். ஔவை பாட்டி கேட்டிருக்கலாம் தானே. இவனுங்களா நேற்றுக்கு பிறந்த பசங்க. சுந்தரமுத்து சுவாமிக்கு ரொம்ப வயசு கம்மி, சேரமான் பெருமாளுக்கும் வயசு கம்மி. நான் எத்தனை 1000 வருஷமா இருந்து பாடுறேன். சங்க பாட்டுல பாடு பல ஔவைகள் உண்டு. அப்படித்தான் சொல்லுகிறார். குறைந்தது 3 ஔவையாராவது இருந்திருக்க வேண்டும். நான் எத்தனையோ காலமாக தமிழ்நாட்டில் இருந்து பாடுகிறேன். என்ன முதல்ல கூட்டிட்டு போகாம சின்ன பிள்ளைகளாம் கூட்டிட்டு போனியா என்று கேட்காமல் நீ இருக்கிற இடம்தான் எனக்கு கையிலே என்று சொன்ன மனம் இருக்கிறார். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம். துணிந்து விட்டால் தோளில் எந்த சுவையும் தூக்கலாம். மனம் மனம் கோவிலாகும். இதுதான் நம்முடைய தத்துவத்தினுடைய அடிப்படை. பாருங்க, மனம்தான் கோவில், உள்ளம் பெருங்கோயில், ஊருடம்பு ஆலயம். உடலை ஏன் பாதுகாக்க வேண்டும்? அழிகிற பொருள் தான் என் உடல். அதை போய் ஏன் பாதுகாக்க வேண்டும்? அழிகின்ற உடலுக்கு மெய் என்று யார் பெயரை கொடுத்தார்? இது மெய்யா? இது பொய் அல்லவா? இது பொய். பொய்யில் போய் மெய் என்று சொல்லலாமா என்றால் உடலுக்குள்ளே இருக்கிற ஆன்மா அழியாது. அந்த ஆன்மா என்கின்ற கோவிலை பாதுகாக்கிற ஆலயம் நம்முடைய உடம்பு என்பதனால் எதை செய்யாவிட்டாலும் பக்தியினுடைய முதல் படி உங்கள் உடலை நீங்கள் பேணுவது. பக்தி என்பது பல படிகள் இருக்கு. முதல் படி நம்முடைய உடலை பாதுகாக்கின்ற, காப்பாற்றுகின்ற, நம்மை ஆரோக்கியத்தை மிகச்சரியாக வைத்துக் கொள்ளுகிற பணியை இந்த உலகத்திலே ஒருவர் தான் செய்ய முடியும். அவர் யார்? கண்ணாடியில போய் பாருங்கள். யார் தெரிகிறாரோ அவர்தான் உங்களை பார்க்க முடியும். அது முதல். அதான் இது தேவையில்லாதது, இதை சட்டம் பண்ணாதன்னு நம்ம தர்மத்துல யாருமே சொல்லல. உள்ளம் பெருங்கோவில், ஊருடம்பு ஆலயம். ஆலயத்தை சுத்தமா வைக்க வேண்டாமா? புரிதமா பேண வேண்டாமா? அந்த பொறுப்பு இல்லையா? உடலை பேண வேண்டும். நல்ல சுத்தமான உடலுக்குள் தான் சுத்தமான மனம் இருக்க முடியும். அந்த சுத்தமான மனத்தோடு கற்பக விநாயகர் கடவுளை கேட்கிற போது, சரியானவற்றை கேட்கிற போது தருகின்ற சர்வ வல்லமை உள்ளவராக இந்த விநாயகர் பெருமான் காட்சி தருகின்றார். அவர் அவருடைய தந்தம் உடைந்ததற்கு இன்னொரு கதையையும் சொல்லுவார். அதோடு முடித்தால் சரியாக இருக்கும் என்று எல்லாருக்கும் தெரிந்த கதை. இந்த கதை தெரியாதவர்களே இருக்கவே முடியாது. மகாபாரதத்தை எழுத சொல்லி வியாசருக்கு உத்தரவு வருது. மகாபாரதத்தை எழுதுவது என்ன அவ்வளவு முக்கியமா? அது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா என்றால், இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு வழி சொல்லுகிற விடைகள் இருக்கிறது. அதனால்தான் 5ஆம் வேதம் என்று மகாபாரதத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கை? ரொம்ப வேகமா ஒரே ஒரு குட்டி கதை.
வைரவ மலை என்று ஒரு மலை இருக்கும், மகாபாரதத்தில் வருது. வைரத மலை, வைரத மலை. இந்த மலை முழுக்க தங்கத்தால செஞ்சிருக்காங்க. மலையே தங்க மலை. அந்த மலைய அது இருக்கிற பாதையில கிருஷ்ணனும் அர்ஜுனனும் குதிரையில போயிட்டு இருக்கான். அர்ஜுனன் டல்லா சிரிக்கவே. அவன் சிரித்தால் எத்தனை பெண்கள் மயங்குகிறார், ஆனால் அவன் சிரிக்கவே. கண்ணன் கேட்கிறா, என்ன அர்ஜுனா சேடா இருக்கு இன்னைக்கு? நான் எவ்வளவு பெரிய வீரன் கண்ணன், நான் தானே பெரிய வீரன். ஆமா, இந்த பாரத மண்ணுக்கே தெரியுமே நீதான் வீரன். ஆனா என்னை விட அவனுக்கு தான் புகழ் அதிகமா. எவனுக்கு? அவனுக்கு தான். பேர் சொல்ல மாட்டாரு பாருங்க, என் பேரை சொல்லுவேன். அப்படியா? 2 பேரும் ஒரு சத்திரத்துக்கு போறாங்க. நல்லா சத்திரம் நல்லா நடத்துறாங்க. சத்திரத்துல பல பண்டாரங்கள், வசதியற்றவர்கள், வழி இல்லாதவர்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்க போன உடனே இவங்க யாருன்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியல. அண்ணனையே தெரியல, அர்ஜுனனையும் தெரியல. எங்க இருந்து வரீங்கன்னு அவங்க எல்லாம் கேட்கறாங்க. அங்க அஸ்தினாபுரத்துல இருந்து வரோம். அஸ்தினாபுரத்துல தானே கர்ண மகாபிரபு இருக்காருன்னு எல்லாரும் கேட்கிறாங்க. ஒரு குறுக்கு பக்கத்திலேயே நான் நிக்கிறேன். குரு போய் என்ன கண்டுச்சாரு? கண்ணா, இதுதான் நான் சொன்னேன், அவனுக்கு தானே புகழ் பெருசா இருக்கு. அப்படி அவன் என்ன பண்ணிட்டான்? கொடை தானம் கொடுக்குறான். எதாவது தானம் கொடுக்குறான்? துரியோதனனுடைய காசு தானே இவன் தானம் கொடுக்குறான். இவனும் சொந்த காசை கொடுத்த மாதிரி எல்லாரும் இவனும் புகழ்றாங்க. கண்ணன் சொல்றான், ஆமா நீ சொல்றது கூட கரெக்டா தான் இருக்கு, நானும் இனிமே தானம் கொடுக்க போறேன், என்னையும் எல்லாரும் புகழ்வாங்க. சரி, அதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கலாமா? சரி வைக்கலாம். அர்ஜுனன் கூட்டிட்டு போறான். வைரத மலை, தங்கத்தால செஞ்ச மலை. இதை நீ தானம் கொடுக்கணும். ஆனா என்ன கண்டிஷன்னா, நாளை சூரியன் விழுவதற்குள் மொத்தத்தை கொடுத்துரும். அவ்வளவுதான் கண்டிஷன். தகுதியானவர்களுக்கு கொடுக்கணும், அவ்வளவுதான். இவ்வளவுதானே. இதை கொடுத்தா என்ன கிடைக்கும்? கர்ணனை போல் உனக்கும் புகழ் கிடைக்கும். கண்ணன் சொல்றான், இப்பவே கொடுத்துடுற. பெரிய பெரிய பிளக்ஸ் அடிச்சு ஓடிட்டோம். இங்கே வருபவர்களுக்கு தங்கம் கொடுக்கப்படும். எல்லாம் வந்து நிக்குது, 1000 10,000 வந்து நிக்குது. ஒரு பெரிய கோடாரை எடுத்து தங்கத்தை பழந்து பழந்து கொடுக்குறான், பழந்து பழந்து கொடுக்குறான். ஒருத்தர் கூட சந்தோஷப்படும். ஏன்? ஏன்? இவன் வெட்டி கொடுக்கறான், அவருக்கு கூட அவ்வளவு கொடுத்தீங்க, எனக்கு இவ்வளவு கொடுக்குறீங்க. யோ, கொடுத்ததே ஃப்ரீயா? அவன் வெட்டப்போ என்ன வருதோ கொடுக்குறான். அவன் வீட்டுல மொத்தமே 2 பேர் தான். என் வீட்டுல 10 பேர். அவனுக்கு ஜாஸ்தி கொடுக்கணுமா, எனக்கு ஜாஸ்தி கொடுக்கணுமா? சண்டை உன்னோட ஒண்ணு. சண்டை போடுறதுல இவன் விளக்குறதுல இவனுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். கடைசியில சூரியன் மலைவாயிலை விழுகிற சமயத்தில் அந்த மலையில் 10 விழுக்காட்டை கூட கொடுக்க முடியும். வாங்கினவர்கள் ஒருத்தருக்கு கூட மகிழ்ச்சி இல்லை. எல்லாரும் அர்ஜுனனை வாயார திட்டிட்டு போறாங்க. பிராடு பையன். யாரும் இவனுக்கு தங்க மலை கொடுத்துருக்காங்க, இவன் அதுல இருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு 1000 கேள்வி கேட்கறான். எல்லாரும் திட்டிட்டு போறாங்க. அர்ஜுனன் நான் கொடுக்கணும் தானே நினைச்சேன். ஒரு பையன் சந்தோஷமா இல்லையா? சரிவா, ஒரு தலைவிதி, அவ்வளவுதான், உனக்கு புகழ் வராது, போலான்னு. நான் இங்க ஒன்னே ஒண்ணு என்னப்பா, அவன் இங்க இருந்தா என்ன பண்ணி எவன்? அதான் அவன். சரி, வர வச்சு பார்த்துக்கலாம். இவன் ஏதோ ஒரு மாய சக்தி பண்ணி கர்ணன் அங்க வந்து, கர்ணா நீ எங்கடா இங்க வந்த? அதான் எனக்கும் தெரியவில்லை, எங்கேயோ போய் கொண்டிருந்த, திடீரென்று இங்கே வந்து விட்டு. சரி, நீ வந்தது நல்லதா போச்சு, உனக்கு ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை கண்ணா? சீக்கிரம் சொல்லலாம், திரும்ப போக வேண்டும். ஒண்ணு இல்ல, இது பேர் இது ஒரு மலை, தங்க மலை. சரி, நாளை சூரியன் விழுவதற்குள் இதை யாருக்காவது கொடுக்க வேண்டும். சரி அப்படின்னு உடனே கிளம்பி போயிடும். இவன் என்ன யாருக்குமே கொடுக்காம கிளம்பிட்டா, நான் பெரிய பெரிய பேனர்லாம் வச்சு கூட்டம் கூட்டின்னு இவன் அதை கூட செய்யல. கர்ணன் போனா 10 நிமிஷத்துல திரும்பி வந்தான். யாரோட திரும்பி வந்தான் தெரியுமா? அந்த சத்திரம் வச்சு நடத்துறாருல்ல ஒருத்தர், இவங்கெல்லாம் போய் சாப்பிட்டாங்களே, அந்த ஆளோட, அதை நடத்துகிறவரோட திரும்பி வந்தான். அந்த ஆள் கர்ணனோட, எதுக்கு இங்கே கூட்டு, இந்த மலை இருக்கு பாரு, இது உன்னோட, நான் என்ன செய்ய வேண்டும்? நீ தலைமுறை தலைமுறையாக அங்கே வருகிறவர்களுக்கெல்லாம் உணவு கொடுப்பது, அதற்கு இந்த மலையை பயன்படுத்தி என்று சொல்லிவிட்டு கண்ணன் சொன்னா, நாளைக்கு சாயங்காலம் சூரியன் விழுறதுக்குள்ளதானே கொடுக்கணும், நான் இப்பவே கொடுத்துட்டேன், நான் போலாமான்னு. சரி நீ போட்டார் கண்ணன். கர்ணன் குதிரையில ஏறி விட்டான். ஆனா குதிரை போகல, யாரோ தடுக்கிறார்கள். யார் தடுக்கிறாங்கன்னு பார்த்தா, அர்ஜுனன் கர்ணனுடைய காலை பிடித்து கேட்கிறான், கர்ணா நீதான், உன்னை போல என்னால் கொடுக்க முடியாது.
சும்மா இந்த கதையை ஏன் சொல்றேன்னு கேட்குறீங்களா? சம்பந்தம் இருக்கிறது. கொடுப்பது என்பது அப்படித்தான் இருக்கிறது. அதைத்தான் பிள்ளையார் சொல்லிக் கொடுத்தார். எப்படி தெரியுமா? இப்படிப்பட்ட பல்லாயிரம் கதைகள் கொண்ட மகாபாரத வேதத்தை எழுதுவதற்கு வியாசருக்கு உதவி தேவைப்பட்டது. நான் சொல்ல சொல்ல ஒருவர் எழுத வேண்டும், ஆனால் நான் நிற்காமல் சொல்லுவதை அவர்கள் எழுத வேண்டும். விநாயகர் தவிர வேற யாருக்கும் அந்த வேகம் இல்லை. விநாயகர் வந்தார், அவர் சொல்ல நீங்க நிக்காம சொல்லணும், எனக்கு டைம் இல்லைன்னு. வியாசர் சொன்னார், நிக்காம நீ எழுத, ஆனா புரிந்து கொண்டுதான் எழுத வேண்டும், புரியாமல் எழுதக்கூடாது. அப்போது வேதத்தையே சொல்லக்கூடிய வியாசனுக்கும் அந்த வேதத்தையே சொல்லக்கூடிய அறிவை தந்த இந்த விநாயக பெருமானுக்குமான ஒரு அருமையான ஒப்பந்தம். சொல்லுகிறார், அவர் எழுதுகிறார், இவர் சொல்லுகிறார், அவர் எழுதுகிறார், எழுதி கொண்டே வருகிறார். இடையிலே எழுதிய எழுத்தாணி முறிந்து விட்டது. நீங்களே கொஞ்சம் நீ பாட்டு போயிட்டே இருக்க, இன்னொரு எழுத்தாணி கொண்டு வாங்க யாராவது சொல்லுவாங்க. சொல்வது நியாயமும் கூட தானே. ஆனால் என்ன கண்டிஷன்? நிற்காமல் எழுத வேண்டும். எனக்கு எழுத்தாணி உடைந்து விட்டது என்று சொல்லி அதற்கு ஒரு நாள் ஆனால் அந்த வேகம் தடைப்படும். இதை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் ஒரு எழுத்தாளராக இருக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் எழுத முடியாது, எல்லா நேரத்திலும் பேச முடியாது, எல்லா நேரத்திலும் நான் வாசிக்க முடியாது. அதுக்கு ஒரு நேரம் வேண்டும். திரும்பவும் தில்லான நம்ம படம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அட்வான்ஸ் வாங்கிட்டு இல்ல, ஊதுனா ஊத விட ஊத முடியாது, ஊத முடியாது. கலைஞரை மதிக்காத சமூகம் ஒரு அடி கூட மேலே உயர முடியாது. அவனை மதிக்கணும், இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? தங்கு தடையின்றி பொங்கி வருகின்ற பெருவெள்ளம் கவிதை. கொஞ்ச நேரம் நிறுத்துனா அப்புறம் அது வராது. விநாயக பெருமான் தன்னுடைய உடம்பில் ஒரு பகுதியாக இருக்கிற தந்தத்தை உடைத்து எழுத்து நிற்கவில்லை, காவியம் தடைப்படவில்லை. மகாபாரதம் முழுமையாக முற்று பெற்று விளங்கி. ஏன் அது எழுதப்பட வேண்டும்னா, இப்ப நான் சொன்ன கதை 4000 வருஷத்துக்கு முன்னால் வந்த கதை. 4000 நான் சொல்றது ஒரு கணக்கு தான், இன்னும் கூட மேல இருக்கு. 4000-5000 வருடங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்ட ஒன்று, பாரதத்தில் ஏதோ ஒரு பகுதியிலே சொல்லப்பட்ட ஒன்று இன்றைக்கு இந்த லண்டன் மாநகரத்தில் இரவு 10 மணிக்கு ஒரு கூட்டத்தில் இருக்கிற உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்றால் மகாபாரதம் வாழ்க்கைக்கு தருவது அதுதான். இப்படிப்பட்ட ஒரு காவியத்தை சொல்லுவதற்கு, எழுதி தங்கு தடை இல்லாமல் முடிப்பதற்கு, தன் உடம்பிலே இருக்கிற ஒன்றையே தியாகம் செய்ய வேண்டும் என்றாலும் விநாயக பெருமான் செய்தாரே, அதுதான் அவர் நமக்கு சொல்லித் தருகிற வாழ்க்கை பாடம். மற்றவர்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக, மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக உன்னையே நீ இழந்தாலும் அந்த இழப்பிலே ஒரு மகத்துவம் இருக்கிறது என்பதுதான் அவரின் உடைந்த தந்தம் நமக்கு சொல்லித் தருகிறார். அந்த தந்தம் உடையாமல் இருந்தால் பிள்ளையார் இதை விட அழகாக இருந்திருப்பாரா? எனக்கு என்னவோ தோன்றுகிறது, இப்போதுதான் அழகாக இருக்கிறார். இதே போலதான் இந்த தொண்டை இங்கே முடிக்க உபயதாரர்கள் இதை ஏற்பாடு செய்தவர்கள், இதற்காக ஆடி ஓடி உழைத்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு இழப்பு கூட இருந்திருக்காதா? சிலது தெரியும் நமக்கு, சிலது தெரியாது. எல்லா வீட்ல இருக்கிறவர்கள் எல்லாரும் இந்த மாதிரி தொண்டை ஏற்றுக்கொள்வார்களா? தெரியாது. சில வீடுகளில் ஏற்றுக்கொள்ளலாம், சில வீடு கிளம்பிடுங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனா பொறுமை என்று சொல்லுகிறவர்கள் நிறுத்தலாம். எந்த இழப்பு இருந்தாலும் ஒரு பொது நன்மைக்காக என்று இதை செய்வார். ஏன் இங்கே வருகிற பொருள் இந்த விநாயகருக்கானது மாத்திரமில்லை. ஏதேதோ நாடுகளில் கைவிடப்பட்டவர்கள், கண்ணீர் சிந்தியவர்கள், கணவனை இழந்தவர்கள், வாழ்க்கையை குலைத்தவர்கள், பிள்ளைகளை இழந்தவர்கள், எதிர்காலமே இல்லாத யார் யாருக்கோ இங்கே நீங்கள் கொடுக்கின்ற தொகை சென்று போய் அவர்களுடைய வாழ்க்கையை செழிக்க செய்கிறது என்றால், இந்த மண்ணில் பக்தி என்பது உதவிக்காகவும் துண்டுக்காகவும் தன்னை இழந்து கூட ஒரு காப்பியம் வருவதற்கு விநாயகர் வழிகாட்டியது மாதிரி நம்மில் ஏதோ ஒரு பகுதியை கொடுத்தாவது நம்முடைய சமூக
பாடத்தை வேறு யாரிடம் கற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் விநாயக பெருமானிடம் கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி வெள்ளைக்குப்பன் விநாயகன் அடித்தொட துள்ளி ஓடம் தொடர்ந்த வினைகளே என்று சொல்லி இத்தனை பேர் இவ்வளவு நேரம் இருந்தும் நின்றும் கேட்டமைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாளை விநாயக பெருமானின் திருவருளோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி.